السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் நிலவுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாலிகாவத்த கிளை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான விசேட தர்பியா நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் விளக்க உரைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினத்தில் நாங்கள் சூரத்துல் ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று வரக்கூடிய அத்தியாயத்தின் தஃப்சீரை நாம் பார்க்க வருகிறோம். இந்த அத்தியாயம் முஸ்லிம் சமூகத்துல ரொம்ப பரவலாக அறியப்படக்கூடிய ஒரு அத்தியாயம். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு அத்தியாயங்கள் அல் முஅவ்விதத்தைன், இறைவனிடமிருந்து பாதுகாப்பு கோரக்கூடிய இரண்டு அத்தியாயங்கள் என்று அதுக்கு விசேடமாக அழைப்பார்கள். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில செய்திகள் அந்த ரெண்டு அத்தியாயங்கள்லையும் இருக்குது. நாங்கள் இன்றைய தினம் ஃபலக் அத்தியாயத்துல அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்ன பாதுகாப்பு கேட்க சொல்றான் என்றதை நாங்கள் பார்ப்போம். இது 113வது அத்தியாயம். குர்ஆன்ல சில அத்தியாயங்கள் மக்காவிலும் சில அத்தியாயங்கள் மதீனாவிலும் அருளப்பட்டிருக்கும். சில அத்தியாயங்கள்ல சில வசனங்கள் மக்கால, சில வசனங்கள் மதீனால இருக்கும். அப்ப சில வசனங்கள் மக்கால அருளப்பட்டது என்றது அந்த வசனத்துடைய போங்க வச்சு நடைய வச்சு கண்டுபிடிக்கலாம். சில வசனங்கள் மதீனாவில் அருளப்பட்டது என்றது அந்த வசனத்துடைய நடைய வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது அந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது என்றதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லா அத்தியாயமும் குறிப்பிட்டு மக்கால தான் அல்லது குறிப்பிட்டு மதீனால தான் அருளப்பட்டது என்றது எங்களுக்கு தனியா பிரத்யேகமா சொல்ல இயலாம இருக்கு. சிலதுகளுக்கு சொல்லலாம், சொல்ல முடியுமானது மக்கால அருளப்பட்டது என்று சொல்லுவோம். சொல்ல முடியாதவைகளை இது மக்கால என்றோ மதீனால என்றோ சில பேர் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி பிரிச்சு சொல்ல இயலாது. இதையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த அத்தியாயம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம், இறைவனிடம் மனிதர்கள் சில விஷயங்களை சொல்லி பாதுகாப்பு பெற சொல்லிதான் அல்லாஹ் சொல்றான். அதுல கருத்தை பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியே சொல்லுங்க, அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக் ஃபலக்குடைய இறைவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்க. இந்த ஃபலக் என்று சொன்னா சுபஹுடைய நேரத்துக்கும் அதிகாலை நேரத்துக்கும் ஃபலக் என்றுவாங்க. அதே போன்று அந்த ஃபலக் என்ற வார்த்தைய சந்திரன் சந்திரன் இருக்குதே மூன், அதுக்கும் ஃபலக் என்று சொல்லுவாங்க. அப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்றா ஃபலக்குடைய இறைவன், அதிகாலையின் இறைவனிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அல்லது சந்திரனின் இறைவனிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மூனுடைய இறைவன் என்றெல்லாம் சொல்வதை நாங்க பார்க்கிறோம். இரண்டாவது மின் ஷர்ரி மா ஹலக, மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த எல்லா பொருட்களிலும் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் படைச்ச எல்லா பொருட்களும் இருக்குதானே, எல்லாமே அல்லாஹ் படைச்சது தானே, அதுல நன்மை இருக்குது தீமை இருக்குது. அந்த பொருள்ல வரக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் என்று அல்லாஹ் சொல்றார். மூணாவது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் பரவுகின்ற நேரத்தில். காசிக், காசிக் என்று சொன்னா இருள் என்ற அர்த்தமும் இருக்குது, அதுக்கும் சந்திரன் என்ற அர்த்தமும் இருக்குது. இருள் பரவும் நேரத்தில் இதா வகப, பரவும் இருளில் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அர்த்தம். வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். நஃபாஸாத் என்றா முடிச்சுல ஊதுற பெண்கள் என்ற அர்த்தம். ஒரு முடிச்சு அதுல ஊதுற பெண்கள், இதான் நேரடி அர்த்தம்.
இது நேரடி அர்த்தத்துல பேசுதா இலக்கியமா பேசுதான்றதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 5வது வசனம், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்பவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். சில பேர் பொறாமப்படுவாங்க, அந்த பொறாமையில இருந்து நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு, யாழ் இவன் பொறாமையால எனக்கு தீங்கு வந்துடக்கூடாது என்று இதற்கு அர்த்தம். இதான் அர்த்தம். இப்போ ஒவ்வொரு வசனமும் அதுக்கு அல்லாஹ் ரசூல் என்ன விளக்கம் சொல்றாங்கன்றதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 1வது வசனத்துல குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லும் போது குல் என்றார்கள், சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்க என்று அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தான் அல்லாஹ் சொல்றான். நாங்க இதை சொல்லணுமா என்ற ஒரு கேள்வி வரும். இப்ப குர்ஆன்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நபியே சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்க அல்லாஹ் அவன் ஒருவன் தான். குல் யா அய்யுல் காஃபிரூன், சொல்லுங்க காஃபிர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன். இப்படி சொல்லுங்க 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 குர்ஆன்ல நிறைய இடங்கள் என்ன செய்யும், வசனங்கள் வரும். இந்த சொல்லுங்கள் என்று வரக்கூடிய வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது நபிக்கு மட்டும் உரியதுன்றது அல்ல, எல்லாருக்கும் எங்களுக்கு தான் உரியது. அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கண்டா எங்களுக்கு தான் அல்லாஹ் ஒருவன். காஃபிர்களை நீங்க வணங்குறது நாங்க வணங்க மாட்டோம்டா எங்களுக்கு தான் அது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அது ஒரு நடையாக நபிகள் நாயகத்துக்கே அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க இதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ள சில விஷயமா இருந்தா, ரசூலா மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயமா இருந்தா, இந்த குல் என்ற வார்த்தைக்கு பதிலாக குல்லையும் போட்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த வசனத்துல கருத்தை வச்சு பார்க்கணும், இது ரசூலுல்லாக்கு மட்டும்தான் பொருந்துது, இது ரசூல் அல்லாத யாருக்கும் பொருந்தல என்றது பார்ப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான சில வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல போடுவான். இப்போ உதாரணத்துக்கு ஃபதஹஜ்ஜத் பிஹி, நபியே நீங்க இரவுல தஹஜ்ஜத் தொழுங்க, நாஃபிலத்தன் லக, உங்களுக்கு கட்டாயமான நிலையில் நீங்க கட்டாயமா தொழணும், மற்றவங்க விரும்பி தொழணும். அப்ப இந்த நாஃபிலத்தன் லக, உங்களுக்கு உபரியான நிலையில், மற்றவங்களுக்கு இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ் என்ன செய்யறான், தொலை சொல்றான் என்ற வார்த்தை அல்லாஹ் அதுல எக்ஸ்ட்ராவா போடுறான். அப்ப ரசூலுல்லாஹ் இரவு தொழுக தொழுறது கட்டாயமாகும். அப்ப தஹஜ்ஜத் தொழுங்கன்னு வரக்கூடியது எங்களுக்கு முடியாதுதான், கட்டாயமான நிலையில எங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி அந்த வசனத்திலிருந்து ரசூலுல்லாவுக்கு மட்டும் உபரி என்றோ, ரசூலுல்லாவுக்கு மட்டும் இது பிரத்யேகம் என்றோ, ரசூலுல்லாவுக்கு மட்டும் இது உரிய சட்டம் என்றோ விளங்கக்கூடிய விதத்துல அல்லாஹ் வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பான். ரசூலோட குடும்பத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் வேண்டாம், ரசூலோட குடும்பத்தை அழைச்சி பேசுவான். யா நிசா அன் நபியே, நபியின் மனைவியர்களே நீங்க இப்படி நடந்து கொள்ளணும் என்றால் அது அவங்களுக்கு மட்டும்தான். அந்த வார்த்தையோட அந்த வசனத்தோட கருத்தை வச்சு நாங்க அதை விளங்கிக் கொள்வோம். இங்க குள்ளண்டு வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பொருத்தம். காரணம் அதனுடைய கருத்து ரசூலுக்கு மட்டும் உள்ளதா வருது இல்ல, எல்லாருக்கும் பொதுவான கருத்தா வருது. அப்ப இந்த அஊது பி ரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடமிருந்து பாதுகாவல் தேடுவது என்று அல்லாஹ் சொல்றான். பாதுகாப்பு தேட சொல்றான். சுபஹுடைய இறைவன், அதிகாலை நேரத்தின் இறைவன் என்று அல்லாஹ் தனக்கு விசேடமான ஒரு பெயரை வச்சுக்கொள்றான். இந்த சுபஹ் என்றது ஒரு முக்கியமான நேரம் தானே. அதே போன்று இந்த அதிகாலையில் நாங்கள் தொழவும் வேண்டும். சுபஹ் தொழுகை என்றது ஒரு தொழுகையும் உள்ளது. இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாக அதிகாலை நேரம் இருப்பதனால அல்லாஹ் தஆலா அந்த அதிகாலையின் இறைவன், ரப்பு என்று சொன்னா வெறும் இறைவன் என்ற கருத்து மட்டும் இல்லை, ரப் என்ற மொத்தமாக பராமரிப்பவன், மொத்தமாக பரிபாலிப்பவன். நாங்க பரிபாலிப்பவன் என்றும் மேனேஜ்மெண்ட் செய்யறது, மொத்த யூனிவர்ஸை மேனேஜ் பண்றவன், மொத்த யூனிவர்ஸையும் கண்ட்ரோல் பண்றவன் என்ற அர்த்தம் தான் ரப் என்ற வார்த்தையை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக ரப் என்றா இறைவன் என்று சொல்லிக் கொள்றோம். சும்மா இறைவன் என்றா சந்தில நின்று கொண்டிருக்கிற ஒரு சிலை இல்லை. அல்லாஹ் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் இயக்க வச்சு கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் அவனுடைய ஆற்றலால் தான் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், வேலை செய்ய வைக்கிறான். அப்ப அந்த வார்த்தை தான் ரப்புக்கு அர்த்தம். நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக இறைவன், இந்த பண்புகளை கொண்டவன் இறைவன் என்று சொல்லி இறைவன், அதிகாலை இறைவன் என்று சொல்றோம். இப்போ ஃபலக் என்று சொன்னா வைகரை, சுபஹு, ஃபஜ்ருடைய நேரம் என்ற அர்த்தமும் இருக்குது. அதே போன்று சந்திரன் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இந்த சந்திரன் என்பதும்
மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தானே. இதுக்கு சந்திரன் என்று அர்த்தம் வச்சா, மூணு என்று அர்த்தம் வச்சா, இப்ப இந்த கரண்ட் எல்லாம் இல்லாம போச்சேன்னு வைங்க, இல்லாம போனா எங்களுக்கு வெளிச்சம் தரும். இது இரவுல மூணு தான் தரும். சூரியன் போல வெளிச்சம் தராட்டிலும் மூணு வந்து என்ன செய்யும், ஓரளவுக்கு மக்கள் அடையாளம் காண்ற அளவுக்கு, குறைஞ்ச அளவுக்கு முகத்துல வாக்கு விளங்குற அளவுக்கு, இந்த வாக்கு ஒருத்தன் இதுதான் மூக்கு நீட்ட மொத்தம் இருக்கிறார் என்றாவது விளங்குமா இல்லையா, கொளுத்த ஆள் ஒன்று இருக்கிறார் என்றாவது விளங்குமா இல்லையா. மொத்த இருட்டாகாது பூமி. சந்திரனுடைய வெளிச்சம், நீங்க கரண்ட் போன நேரத்துக்கு சந்திரன் வெளிச்சத்தை பாருங்க, அதெல்லாம் அனுபவிக்க தெரியாங்க நாக்களுக்கு. கரண்ட் போனா உள்ளுக்கு இருந்து கொண்டு பிடி 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 என்று கொண்டு காத்தடிச்சு கொண்டு தான் தெரியும். அப்ப சந்திரனுடைய வெளிச்சம் என்பது அந்த காலத்துல மனிதர்கள், சந்திரனுடைய வெளிச்சம் என்றது அந்த காலத்துல மனிதர்கள் அவங்களுக்கு ஒளிவிளக்காக வச்சு கொண்டது வெறுமனே அந்த சாதாரண மண் விளக்குகளை தான். லைட் கரண்ட் எல்லாம் இருக்கல. சந்திரன் வெளிச்சத்துல தான் மக்கள் போதிய அளவு அவர்களுக்குரிய அந்த இரவு நேரத்துல வெளிச்சத்தை அடைவார்கள். சவுண்ட் வருது இல்லை? அப்ப அதை நாங்க பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அது சூரியன் வெளிச்சத்தை எடுத்து தான் என்ன செய்து தருது. நேரடியா சந்திரன் வெளிச்சத்தை தருதா? தராது. சூரியன் வெளிச்சத்தை அது கையில எடுத்துக்கொண்டு அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் எங்களுக்கு சந்திரன்ல வர வெளிச்சம். தானா வர வெளிச்சம் இல்ல. சூரியன் என்ன செய்யும், ஹைட்ரஜன் ஹீலியம் என்ற சக்தியினூடாக அது என்ன செய்து வெளிச்சத்தை வெளியே தள்ளி கொண்டே இருக்குது. நெருப்பு ஜுவாலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சூரியன்ல யாருக்காவது போயிட்டு இறங்க இயலுமா? சந்திரன்ல இறங்கின மாதிரி ஏலா. சந்திரன் என்பது வெறும் மணல் கோல், அது ஒரு கோல், அந்த உபகோல் தானே, இந்த பூமியுடைய துணைக்கோள். ஒரு துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரன்ல மண்ணு தான் இருக்குது. நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு என்ன செஞ்சான்? மண்ணு தானே எடுத்து வந்தான். அதுல இருந்து ஏதாவது நெருப்பு எடுத்து வந்தானா? லைட் வெளிச்சத்துக்கு ரேடியம் ஏதாவது பவர் உள்ள ஏதாவது எடுத்து வந்தானா? ஒன்றும் இல்லை. வெறும் இந்த பூமி மாதிரி ஒரு மணல் வெளியா இருக்குது. அப்ப அந்த மண்ணுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள்ல தான் சந்திரன் இருக்குது. அப்ப வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூரியன்ல இருந்து படுற வெளிச்சம் ரிட்டர்ன் பண்ணி தருது. இப்ப நாங்க வந்து ஒரு கண்ணாடிக்கு டோர்ச் லைட் ஒன்று அடிச்சோம்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே. இந்த மாதிரி கண்ணாடி போல இருக்கக்கூடிய ஒன்றுதான் சந்திரன். அப்ப அதோட மணலுக்கு சூரியன் வெளிச்சம் வந்து எங்களுக்கு வரும்போதுதான் எங்களுக்கு சந்திரன் தெரிகிறது. அப்ப அது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு அதிசயமாக அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சந்திரனிடமிருந்து, சந்திரனின் இறைவனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாவல் தேடுமாறு சொல்கிறான். அப்ப அந்த பாதுகாப்பு நாங்க தேடுறோமா? இந்த அர்த்தத்துல தேடுறோமா? சும்மா கொள்ளாவது இருக்குமே தவிர ஓதுறதும் என்னென்று விளங்குது இல்ல, ஓதாதது என்னென்று விளங்குது. உசு உசு மட்டும்தான் விளங்குது. சில பேர் பார்த்துட்டீங்க பேசும்போது அசு இசு பேசுறீ, அச நீங்க எடுத்தீங்களா, இச நீங்க எடுத்தீங்களா, அங்க அசு எனக்கு பிடிக்காது. அசு என்று தமிழ்ல வார்த்தை அப்படிங்குதா? அது இதுதான் இருக்குது. அசு இசு இது கொணட்டுறது தானே, இதுக்கு பேரு கொணட்டுறது. அப்ப இந்த மாதிரி ஓதக்கூடாது. கொணட்டுற மாதிரி ஓதுவது தெளிவா ஓதணும். வரத்திரில் குர்ஆன தர்த்தீலான முறையில குர்ஆன ஓதணும் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அதிகாலையின் இறைவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுறேன், அல்லது சந்திரனின் இறைவனிடமிருந்து இந்த மனசுல அர்த்தமோட பாதுகாப்பு தேடினா தானே பாதுகாப்பு கிடைக்கும். இது என்ன கேட்கிறோம் என்றே தெரியாது, பாதுகாப்பு கிடைக்குமா? அல்லாஹ் பாதுகாப்பு தந்தாலும் அதை உணர்வோமா? உணர மாட்டோமே. அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் என்ற எண்ணத்துல தானே கேட்கணும். இது அப்படியா சொல்றாங்க? இல்ல, சும்மா சடங்குக்கு மந்திர சொற்களாக ஓதுறாங்க. உசு உசு என்று சத்தம் தான் கேக்குது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைச்ச எல்லா பொருட்களிலுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றான். எல்லா பொருட்களிலும் தீங்கு இருக்கிறது, இதை ஒத்துக்கொள்றீங்களா? எல்லா பொருளையும் தீங்கு. தண்ணில தீங்கு இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குது. நன்மையும் இருக்குது, தீங்கும் இருக்குது. ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு வீடு, அதுல 3ஆம் மாடியில அவங்க பூல் ஒன்று வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல மீட்டடமுள்ள பூல் உள்ள வீடெல்லாம் இருக்குது. அப்ப அதுல வீட்டாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச பொம்பளைகள் வந்தா என்ன பேசுறேன்னு அரட்டை அடிச்சு 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 அரட்டையில இருக்கும்போது சின்னவர் என்ன செஞ்சுக்கிறார், ஒரு 2 வயசு 3 வயசு ஒரு சிறுவன் அப்படியே மேலே ஏறி போயிட்டுக்கிறான் பூல்ல விழுந்து. அவனை விட
ஒரு 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 அடி ஒரு அரை அடி ஒரு ஜான் அல்லது அரை ஜான் அளவுல தண்ணீர் உயர்ந்து இருக்கு. மவுத் எப்படி தீங்கு புள்ளைங்கன்னு தேடுறாங்க, காணும் பார்த்து புள்ள மிதங்கி கொண்டு இருக்கிறான். எவ்வளவு ஒரு ஆபத்தா போச்சு பாருங்க. தண்ணி இதுல தீங்கு இருக்குது. அளவுக்கு அதிகமான தண்ணீரால எங்களுக்கு தீங்கு வரலாம். அப்ப தண்ணீர் என்பது மனுஷண்ட வாழ்க்கையில இன்றியமையாத உண்டு. தண்ணீர் கட்டாயமா தேவை. ஆனா அந்த தண்ணீர் எங்களுக்கு கிடைக்காட்டி தீங்கு வரும், கிடைச்சா அதிகமா கிடைச்சாலும் தீங்கு வரும். அப்ப தண்ணீர் என்ற மனுஷனுக்கு அத்தியாவசியமானதுல கூட தீங்கென்றது உண்டு. இதை விளங்குறோமா இல்லையா? விளங்குறோம். மத்த எதை எடுத்துக்கொண்டாலும் சூரியன் எங்களுக்கு தேவையா இல்லையா? தேவை. சூரியனுடைய ஒளி கதிர் இல்லாட்டி எங்களுக்கு பகல்ல இயங்க முடியுமா? முடியாது. இருட்டிலே இருந்த வேண்டும் வைங்க, கொஞ்ச நாள கண்ணு விளங்காம போயிடும். வெளிச்சம் வேணும் கண்ணுக்கு. கண்ணு விளங்காம போயிட்டு இருட்டிலே பழக்கப்பட்ட வேண்டும். அதுக்கப்புறம் வெளிச்சம் காட்ட இப்படி கண்ணு செஞ்சு கொண்டு வருவாங்க. விளங்குதா அவங்களுக்கு? அப்ப இந்த கண்ணு ஒழுங்கா பார்வை வர்றதுக்கு, நிறம் தெரியறதுக்கு, நிறம் இந்த கலர் நீல கலரு, வெள்ளை கலரு, பச்சை கலரு என்று தெரியறதுக்கு சூரிய வெளிச்சம் வேணுமா இல்லையா? வெளிச்சத்திலிருந்து தானே 7 நிறம் பிரியுது. நிறங்கள் 7 நிறங்கள் வெளிச்சத்தில் உள்ள கதிர்கள் தான். அந்த வெளிச்சத்தில் உள்ள நிற கதிர்கள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு எங்களுக்கு கலர் தெரியுது. அதுக்கு வெளிச்சம் வேணும். அதே போல மரச்செடி கொடிகள் வளர்வதற்கு வெளிச்சம் வேணும். இது மனுஷனுக்கு வெளிச்சம் என்றது தேவை. ஆனா இந்த வெளிச்சம் என்றதுல தீங்கு இருக்குதா இல்லையா? தீங்கு இருக்குது. என்ன தீங்கு? வெளிச்சம் அல்ட்ரா வயலட் கதிர்கள். அது சொல்லுவாங்க பாரஜம்போல கிரண் என்றுவாங்க சிங்களத்துல. அது மேலுக்கு பட்டு சென்று வைங்க, என்ன நடக்கும்? ஊதா கதிர்கள், புற ஊதா கதிர்கள் தமிழ்ல. புற ஊதா கதிர்கள் எங்க மேலுக்கு பட்டுச்சுன்னு சொன்னா அது எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? பூமிக்கு மேல ஒரு ஓசோன் படலத்தை அமைச்சு வச்சுக்கிறான். இப்போ ஓசோன் படலத்துக்கு ஃபில்டர் ஆகிதான் என்ன செய்யுது? வருது. அப்படி தீங்கு வருதா இல்லையா? ஓவரா சூரிய வெளிச்சம் பட்டுச்சென்றா 40 செல்சியஸ் டிகிரிக்கு வெளிச்சம் பட்டுச்சென்றா மேல என்ன செய்யும்? ரேஷஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும், புண்ணு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். விளைநிலங்கள் எல்லாம் வறண்டு போயிடும். பூமி நிலம் வறண்டு போயிடும். தண்ணீரை வெளிச்சம் உறிஞ்சிடும். உறிஞ்சா நிலத்துல தண்ணீர் இருக்காது, விவசாயம் செய்ய இல்லாம போகும். குறைய வெளிச்சமும் நன்மையும் தருது, தீமையும் தருது. இப்ப பாம்புட விஷம். இந்த பாம்பு விஷம் பொறுத்தளவுல உயிரினங்கள்ல நிறைய நன்மைகள் தீமைகள் இருக்குது. சில பூச்சிக்களை நாங்க பார்ப்போம். எதுக்குதான் நல்லா இதை படைச்சிக்கிறானோ தெரியான்னு யோசிப்போம். இந்த பூச்சி எதுக்கு எல்லாம் படைக்கணும் என்று நாங்க யோசிப்போம். ஆனா அதுல நன்மையையும் தீமையும் எல்லாம் வச்சிருப்பான். நன்மை இருக்கும். இப்ப நாய் கிட்டைகளுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? நாய் எச்சி வடிச்சு கொண்டு வரும், பார்க்கும் போதே அருவருப்பு. நன்மை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இருக்குது. என்ன நன்மை இருக்குதுன்னு சொன்னா, இந்த பௌதீக ரீதியாக உள்ள நன்மை என்னன்னா, நாய் எங்களை என்ன செய்யும்? கள்ளங்கிட்ட இருந்து திருடங்கிட்ட இருந்து பாதுகாக்கும். அந்த நன்மை கிடைக்குதா இல்லையா? நாயை கொஞ்சம் கூடாவே மோந்து கொண்டு இருக்க மாட்டோம் நாங்க. என்றாலும் திருடன் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு நாயை வச்சுக்கொள்வோமா இல்லையா? வச்சுக்கொள்வோம். அந்த காலத்துல நாயை வச்சு வேட்டையும் ஆடுவாங்க. ரசூல் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. வேட்டையாடுங்க. நாய் ஒரு மிருகத்தை கவ்வி கொண்டு வந்தால் அந்த இடத்த அது எச்சி பட்டிருந்தாலும் அதை கழுவி எடுக்கணும். மற்றபடி அந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது. வேட்டையாட்டின பிராணி எங்களுக்கு ஹராம் என்று ரசூலா சொல்லல. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்னு அனுப்ப வேண்டியதுதான். அது போயிட்டு ஏதாவது ஒரு மிருகத்தை கவ்வி கொண்டு வந்துச்சேன்னா நாங்க பிஸ்மில்லான்னு அறுத்து சாப்பிட வேண்டியதுதான். அப்ப இஸ்லாம் நமக்கு அப்படி அனுமதி தந்திருக்குதா இல்லையா? தந்திருக்குது. இப்படி நன்மைகள், வேட்டையாடுவதற்கு நன்மைகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த நாய்களை என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுல உடம்புல இருக்கிற எச்சில், அதுல உடம்புல இருக்கிற சில திரவியங்களை பயன்படுத்தி மனுஷன் உடம்புல வேக்சின் அடிக்கிறதுக்கு சில விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. சில வேக்சின்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தா, மனுஷன் உடம்புல வரக்கூடிய தீங்குகளுக்காக சில வேக்சினேஷன் செய்வாங்க தானே. போலியோக்கு வேக்சினேஷன் பண்ணுவாங்க. சரம்ப வராம இருக்கிறதுக்கு, அம்மை நோய் வராம இருக்கிறதுக்கு வேக்சின் பண்ணுவாங்க. இதுல அம்மை நோய் வராமல் இருப்பதற்கு நாயுடைய உடம்புல இருக்கிற சில பொருட்களை பயன்படுத்துறாங்க வேக்சின்ல. சரம்ப இன்ஜெக்ஷன் அடிக்கிறது தானே, அதுல நாயிட பொருள் ஒன்று இருக்குது. நாயிட பொருள் இருக்குதுன்னு நாங்க மேல ஏற்றி கொள்ளாம இருப்போமா? இருக்க மாட்டோம். அது என்னன்னா, நாயிட எச்சையோ நாயிட உடம்புல இருக்கிற ரத்தத்தையோ ஏற்ற மாட்டான். அதை எடுத்து அதுல மனுஷனுக்கு எது மருந்தாக தேவையோ அந்த அணுக்களை தனியா பிரிச்சு எடுத்தோடனே அது தனி அணு ஆகிடும், சுத்தமாகிடும். நாயிட உடம்புல இருக்கும் போதுதான் அது நஜீஸா இருக்கும். பிரிச்சு எடுத்து வெளியே எடுக்கும் போது அது தனி ஒரு மருந்தாக மாறிவிடும்.
இப்படி நாயுடைய உடம்புல வார ஒரு பொருளை பயன்படுத்தி அம்மை நோய்க்கு தடுப்பூசி மருந்தாக பயன்படுத்துறதை நாங்க பாக்குறோம். இது யாராவது நினைச்சு பாத்தீப்போமா? அப்ப நாங்க தீங்கன்னு நினைக்கக்கூடிய ஒன்றுல நன்மை இருக்கிறது. பாத்தீங்கன்னா நன்மை என்று நினைக்கக்கூடிய ஒன்றுல தீங்கு இருக்குது. பாம்புட விஷத்தை எடுத்தா பாம்புட விஷம் என்பது மனுஷனுக்கு ஆபரேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. ஆபரேஷனுக்கு நாங்க எங்களை என்ன செய்வான்? மரக்கடிக்க வைப்பாங்க தானே, எங்களை அப்படியே அன்கான்சியஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? அப்பதான் வெட்டும் போது அந்த ரத்தங்கள் எல்லாம் வெளியே வரும் பொழுது கூட வருத்தம் வர விளங்காம சதைகள் அந்த வேதனைகள் உணராம இருக்கிறதுக்கு ஆபரேஷன்ல எங்களை மரக்கடிக்க வைக்கணும், எங்களை அன்கான்சியஸ் பண்ண வைக்கணும். இதுக்கு என்ன செய்வான்? மருந்துகளை பயன்படுத்துவான். குறிப்பாக ஆபரேஷன்ல வெட்டும் போது உடம்புல இருக்கிற பொருட்களை, உடம்புல இருக்கிற உறுப்புகளை வெட்டும் பொழுது ரத்தம் பீறிட்டு கொண்டு ஓடுமா இல்லையா? ஓடும். அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு பாம்புட விஷத்துல இருந்து ஒரு மருந்தை பயன்படுத்தினாங்க. இப்ப பாம்பு எங்களுக்கு தேவையா இல்லையா? பாம்பை இப்ப நாங்க செல்ல பிராணியா வளர்க்கணுமா இல்லையா? செல்ல பிராணியா வளர்க்கலாம், ஆனா அது தேவைகளுக்கு. அல்லாஹ் இந்த மாதிரி எந்த உயிர்ல எந்த மருந்தை வச்சிருக்கிறான், எந்த உயிர்ல எந்த விஷத்தை வச்சிருக்கிறான், எந்த பொருள்ல எந்த நலவை வச்சிருக்கிறான், எந்த பொருள்ல எந்த தீமையை வச்சிருக்கிறாங்கன்றத ஆய்வு செஞ்சு பார்த்தா விளங்கும். ஆய்வு செய்ய செய்ய அந்த நன்மை தீமை என்பது விளங்கும். பொதுவாக நாங்க உண்ட நன்மை என்று சொல்லுவோம் என்றால் எப்படி நன்மை என்கிறோம்? அதுல உள்ள பெரும்பாலான நன்மைகளை வைத்து 51% ஒரு பொருள்ல நன்மை இருந்தா நன்மை, 51% ஒரு பொருள்ல தீமை இருந்தா தீமை. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க குடிக்காதீங்கன்றான், மது அருந்தாதீர்கள் என்றான். மது அருந்தாதீர்கள் என்றால் மதுவிலே நன்மை உள்ளதா தீமை உள்ளதா? நன்மை இல்லையா மதுல? என்ன வைக்கிற நன்மை? கொஞ்ச நேரத்துக்கு அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கணும். கொஞ்சம் ஒரு டோப் ஒன்று அடிச்சா ரிலாக்ஸ் ஆகிக்கு. இப்ப மன ஆறுதலுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யக்கூடாது? டோப் அடிக்க கூடாது, மது அருந்த கூடாது. அதுல ரிலாக்ஸேஷன் இருக்குது. இல்லாமல் எதுக்காக குடிக்கிறான்? கசக்கிற தண்ணி எதுக்கு குடிக்கிறான்? கசப்பு தண்ணி குடிச்சு பாத்தீங்களா? கசக்கிற தண்ணி அதை எதுக்கு குடிக்கிறான்? அதுல ஒரு ஆறுதல் இருக்கிறதா நினைக்கிறான். அதே மாதிரி அவன் மூளை என்ன செய்து கனெக்ஷன் இல்லாம ஆகுது. மதுவை குடிச்சோடனே மூளையில இருக்கிற அந்த பாரங்கள், அந்த மூளையில இருக்கிற பிரச்சனைகள், யோசனைகள் எல்லாம் என்ன செய்து மறக்கடிக்கப்படுது. அதானே சின்ன பிள்ளையாட்டம் தடுமாறுறான், ஒன்றுமே விளங்காதுமாய். அவன் மூளையில இருக்கிற அந்த பாரங்கள் எல்லாம் கனெக்ஷன் இல்லாம ஆகும் போது அவனுக்கு மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. பிரச்சனை நினைவெல்லாம் போகுது, மறக்கடிக்கப்படுது, பாரம் இல்லாமக்கப்படுது. அவன் தலையில உள்ள சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படுறதுனால சிந்தனை மழுங்கடிக்கப்பட்ட நிலையில் ஒருத்தன் இருப்பான் என்றால், ஒரு பைத்தியக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அவன் தின்னாமலே இருப்பான், ஆனா சிரிச்சு கொண்டு இருப்பான். ஏ உடம்புல நோய் இருக்கும், புண்ணு இருக்கும், கொசி மொச்சும், அந்த புண்ணுல இருந்து சலம் வடியும், ஆனாலும் சிரிச்சு கொண்டு இருப்பான். ஏ அதனுடைய உணர்வு அவனுக்கு இல்லை. உணர்வு இருந்தா தானே அதை பத்தி யோசிக்கணும், இல்லாட்டி எதுக்கு யோசிக்கணும்? அவன் மௌத்தா போனாலும் சிரிச்சு கொண்டு தான் மௌத்தா போவான். அப்ப மூளையில உள்ள அந்த கனெக்ஷன் இல்லாமக்குறது மது. இந்த மாதிரி நன்மை ஒன்று இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அது வைக்கிற நன்மையை விட தீமைகள் அதிகம். தீமைகள் அதிகம் என்பதனால மது அருந்துவதை விட்டு முஸ்லிம்கள் விடுபட வேண்டும். அப்ப நன்மை இல்லாம இல்லை, நன்மை இருக்குது, ஆனா அதிகமான தீமை இருப்பதனால் மதுவை இஸ்லாம் ஹராம் செய்கிறது. இஸ்லாம் ஹராம் ஆக்கிற பொருள் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? அது தீங்கு தரக்கூடியது. முழுமையாக தீங்கு தரக்கூடியதா? இல்லை. ஒன்று தீங்கு தரக்கூடியது என்றால் பெரும்பான்மையாக தீங்கு தரும் என்ற அர்த்தம். ஒன்று நன்மை தருதென்றா பெரும்பான்மையாக நன்மை தரும். இப்படிதான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அல்லாஹ் படைச்சதனுடைய தீங்குல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றார். படைச்ச என்னென்ன பொருள்ல தீங்கு இருக்குதோ அதை பார்க்கணும். இதுல தீங்கு இருக்குதா இல்லையா? போன்ல கண்டிப்பா இருக்குது. அப்ப நாங்க எப்படி துவா கேட்கணும்? இறைவா, செல்போனின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அல்லாஹ் தஆலா குல் இப்படி ஒவ்வொரு பொருளும் எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்க இயலாததுனால டிவியினுடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு புள்ள இருப்பான், ரொம்ப சேட்டை பண்ணுவான், அவனால சரியான பிரச்சனை, ஒழுங்கா இருக்க மாட்டான், சின்னத்திலிருந்தே பிரச்சனை, பெருசாவினாலும் மது பழக்கம், போதை வஸ்துக்களுக்கு அடிமை. இறைவா,
என்னுடைய பிள்ளையின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சில பெற்றோர்கள் இருப்பார்கள், சரியான பிரச்சனை. இந்த காலத்துல நிறைய உம்மா வாப்பாவால தான் பிரச்சனை. பிள்ளைகள் ஒழுங்கா சிந்திச்சாலும் உம்மா வாப்பா சிந்திக்கிறது ரொம்ப குறைவா பாக்குறேன் நான் பல இடங்கள்ல. என்னமோ தெரியல, மாறி நடக்குது. இப்ப புள்ள ஒழுங்கா இருக்கும், உம்மா பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பாங்க. புள்ள ஒழுங்கா இருக்கும், வாப்பா பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படி காலம் உள்டாவா மாறிக்கொண்டு போகுது. அப்போ ஒரு புள்ள என்னுடைய தாயின் தீங்கேண்டா என் மனைவியோட வாழ விடுறாள் இல்லை, தாயின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், என் தந்தையின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அவன் எனக்கு ஒழுங்கா கடமைகளை செய்யறதும் இல்ல, நான் செய்யற கடமைக்கு நன்றி சொல்றதும் இல்ல, ஒரே என்னோட சண்டை பிடிக்கிறார். இறைவா தந்தையின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப அவனும் கேட்பாங்க, உம்மா அப்பா இந்த மகன் உருப்படியானவன் இல்ல, இவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படி தீங்குன்றது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கலாம், ஒவ்வொரு படைப்புகள் கிட்ட இருக்கலாம். ஒருத்தன்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அந்த பைக் எடுத்தா அவன் இழுத்து ஓடுறது வேகமா. நிறைய பைக் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டிருக்கிறாங்களா இல்லையா? செல்ல மகன் என்று சொல்லி பைக் வாங்கி கொடுக்கிறது. இவனுக்கு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும், லைசன்ஸ் எடுத்துருவான், பைக் எடுத்துருவான். அது முறுக்கேற வயசு தானே, 17 18 வயசு, கலஸ் காட்டி கொண்டிருக்கிற வயசு. கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் 1 2 போனாலும் வேண்டுவான். அப்படித்தான் அது. கொஞ்சம் அப்படியே 25 30 35 40 ஆகும்போது அப்பாடா இதுக்காகவா இவ்வளவு தடுமாறணும் என்றமாய் ஆயிரும் வாழ்க்கை. அப்ப இந்த அந்த வயசுல விளங்காது என்ன சொன்னாலும். அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தான், எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. உன் பைக் எடுத்து முறுக்குவா முறுக்கு, எத்தனை பேர் ஆக்சிடென்ட். நாய் குறுக்க பாஞ்சா போதும் ஆக்சிடென்ட். அது நாயிட தீங்கு பாத்தீங்களா? பைக்குக்கு முன்னுக்கு குறுக்க பாயுது நாய்கள். ஒரு பைக் கொண்டு போகலாம், வாகனம் போகலாம், நாய்கள் என்ன செய்யும், பின்னுக்கால விரட்டுறை. நாய் விரட்டுற பயத்துல இவன் இன்னும் கிளம்ப முறுக்குவான். எங்கேயாவது போயிட்டு முட்டி பட்டோன்னே ஹெல்மெட், பைக்கு ஹெல்மெட் எல்லாம் பாதுகாப்புக்குரிய ஹெல்மெட் இல்லை. பாதுகாப்புக்கு ஹெல்மெட் தயாரிக்கிறான், அதை போட்டா பாக்குறதுக்கு பயமாக்குது. ஹெல்மெட் போடுறாங்க தலை கவசம் உங்கள் உயிரை காக்கும். தலை கவசத்தை போட்டா அதை உயிரை காக்கணும். முதல்ல ஆக்சிடென்ட்ல சட்னி ஆகுறதே ஹெல்மெட் தான். ஹெல்மெட் சட்னி ஆகக்கூடாது. ஒரு ஹெல்மெட்டை நீங்க வாங்க போனா எப்படி வாங்கணும் தெரியுமா? ஹெல்மெட் எடுத்து இப்படி ஓங்கி நிலத்துல அடிக்கணும், உடையக்கூடாது. உடைஞ்சிச்சுண்டா கடைக்காரனுக்கு சொல்லணும் போன்ற ஐட்டம் டூப்ளிகேட். அப்படி போயிட்டு மாளிகாவத்து ஹெல்மெட் கடை ஒன்றுல போயிட்டு கேட்டு பாருங்க, அடிச்சு விரட்டுவான் உங்களை. அதுதான் ஹெல்மெட்டுடைய ஸ்டாண்டர்ட். ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் ஒன்றிக்குது, SLS ஒன்றிக்குது. SLS ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட். அதாவது எல்லா பொருட்களும் ISO இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டும் ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்டும் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த பொருள் இருக்கணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. அதெல்லாம் நாங்க பாக்குறது இல்லை. மரக்கறி விற்கிறவனா இருந்தாலும் அவன் மரக்கறியோட விலையை டிஸ்பிளே பண்ணணும். ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஒவ்வொரு கடையில, நீங்க சில்லறை கடைக்கு போறீங்க, நானா பருப்பு எவ்வளவு 500, சீனி எவ்வளோ, மாவு எவ்வளோ, தேங்காய் எவ்வளோ, எல்லாம் கேட்டு கேட்டு தானே வாங்குறீங்க. நீங்க கேக்கு சிரமப்படக்கூடாது என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. போர்ட்ல டிஸ்பிளே பண்ணணும். பருப்பு எவ்வளவு, ஒவ்வொரு நாளைக்கு மாறலாம். டெய்லி போடு, டெய்லி எழுதி வை, எழுதி வைக்கணும், டிஸ்பிளே பண்ணணும். எனக்கு ரைட் இருக்குது. இல்லாட்டி சில்லறை கடையை சீல் வைக்கலாம். இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஹெல்மெட்ன்றதை எங்களை பாதுகாக்கணும். ஆனா இப்ப இருக்கிற ஹெல்மெட் முதலாவது ஆக்சிடென்ட் ஆகணும்னா ஒண்ணு கரண்ட் வீசிப்படும். ஏன்டா அதோட லாக் சிஸ்டம் எல்லாம் முகத்தை இருக்குது இல்ல. சில பேர் பாருங்க ஹெல்மெட்டை பட்டியை எடுத்து வாயில வச்சு கொண்டு போவான். இப்படி வாயில வச்சுக்கொண்டு சப்பி கொண்டு போவான். இந்த மாதிரி மாங்காய் மடையன்மார்கள் பைக் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகி மவுத்தா போகாம இருப்பாங்களா? அதை போடுறதே என்னத்துக்கு? பாதுகாப்பு. சில பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவான், சின்ன பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் போடாம போனா போலீஸால பிடிப்பான். ஏன்டா போடுறா இல்ல பிள்ளைக்கு? 18 வயசுக்கு மேலதான் போடணும். ஆக்சிடென்ட் ஆகினா அந்த மண்டை தாண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வெடிக்கும். சின்ன மண்டை அது. சின்ன பிள்ளைகளுக்கும் ஹெல்மெட் போடணுமா இல்லையா? போடணும். அதுக்கு சில பேர் பெற்றோர்கள் போடுவாங்க பெரிய ஹெல்மெட் ஒன்று, பட்டு இப்படி தொங்கி கொண்டிருக்கும் தாடி மாதிரி. இதுல பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஹெல்மெட்டுகள் பார்க்கணும். அந்த பாதுகாப்புக்கு தரமான ஒரு ஹெல்மெட்டை வச்சுக்கிறாங்க. அதை பார்த்தா பயங்கரமா இருக்கும், மாலை உடைக்கிறவன் மாதிரி இருக்கும். அதை போட்டா ஏண்டா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யறான்னா அந்த ஃபுல் ஃபேஸை இப்படி வச்சுக்கிறான், மாட்டிட மூஞ்சி மாதிரி. அது போயிட்டு குத்தி பட்டு பல்ல உடைஞ்சிரு. அவன் பார்த்து என்ன செய்யணும்?
பாதுகாப்பு. அதுலயும் எங்களுக்கு என்ன செய்யுது, வாகனத்திலையும் தீங்கு இருக்குது. வாகனத்தை ஆசையா வாங்கி கொடுக்குறோம், தீங்கு ஏற்படுத்துதா இல்லையா? எல்லா பொருளையும் தீங்கு இருக்குது. பல்ல ஒவ்வொன்றுக்கும் கேட்கலாவே, இந்த ஹெல்மெட்டுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், பைக்குடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், கத்தியின் வீட்டில் இருக்கிற கத்தியின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பாப்பாக்கு திடீரென்று கோவம் போனா கத்தியை எடுத்துருவாரு. வீட்டுல இருக்கிற கிச்சன்ல கேரட் வெட்டுற கத்தி எடுத்து உமாவை மிரட்டுறை தான் அடியை குத்துவேன் பாரு. உண்மை என்ன பாதுகாப்பு தேடும்? சமையல் அறையில் இருக்கும் கத்தியின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்? நாளைக்கு வாப்பாக்காரன் அதை எடுத்து குத்தி விட்டானேண்டா உசுறு போயிடும். அதே நேரத்தில் கேரட் வெட்டும் போது நன்மை தருகிறது. மரக்கறி வெட்டும் போது நன்மை தரும் கத்தி வாப்பட கையில மூளை சூடேறினொன்னே, வாப்பாக்கு கோபம் வந்தோடனே தீங்கா மாறுது. இந்த மாதிரி எல்லா பொருளையும் தீங்கு. இது பொதுவா எல்லாம் கேட்க சொல்லிட்டான். அல்லாஹ் படைச்ச பொருட்கள்ல எல்லாத்திலையும் ஏற்படும். எதுல தீங்கு வரும் எதுல தீங்கு வராதுன்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. நன்மை என்று நினைச்சு வச்சிருக்கிறோம், தீமையா மாறலாம். அதனால இப்ப உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் உண்டு. வீட்டுக்கு வேலைக்காரி எடுப்பாங்க, பணக்கார வீட்டுல. இவன் நன்மையா தீமையா? வேலை செய்யும் போது நன்மை, மாப்பிள்ளையோட மாட்டிக்கொள்ளும் போது தீமை இல்லையா? நிறைய குடும்பங்கள் அப்படி பிரச்சனை இருக்குது. வேலை செஞ்சு தரும் போது மனைவிக்கு எனக்கு லேசா இது, கூட்டி விடுறா, பெருக்கி விடுறா, துவைச்சு விடுறா, சமைச்சு விடுறா, கிளீன் பண்றா, எனக்கு ஹாயா ராணி போல நான் இருக்கலாம். என் பாப்பானை எப்படி செல்லமா வச்சு அந்த மாதிரி என் மாப்பிள்ள செல்லமா வச்சுக்கிறாரு, குமரியா ராணியா வச்சுக்கிறாரு. நீ ராணி தான். இவர் ஏதாவது வேலைக்கு வெளியே போற நேரத்துல, உமா வீட்டுக்கு போற நேரத்துல மாப்பிள்ள தனியா இருந்து வீட்டுல, அவர் வந்து ஒர்க் அட் ஹோம், வீட்டுல இருந்து வேலை, கம்ப்யூட்டர்ல வேலை. கொஞ்ச நாள் போகும்போது வேலைக்காரி ஒரு மாயா பேசலாம் பொண்டாட்டியோட. நீங்க சொல்ற வேலையெல்லாம் எனக்கு செய்யலாம், நீ அடி சக்கலத்தி. எப்ப சக்கலத்தியா மாறினாய்? உண்மையிலே சக்கலத்தியா மாறி. சக்கலத்தியண்டா கணவன் ரெண்டாவது மனைவி, முதல் மனைவிக்கு சக்கலத்தி. சக்கலத்தியா மாறல, அதிகாரம் எடுக்கலாம். அதுக்கு பிறகு அவ மனைவியாக்கி இவளை விரட்டி விட்டுரும். இப்படி கூடு கட்டவனும் இருக்கிறானா இல்லையா? அப்ப வேலைக்காரியின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடணும். அப்ப எங்களுக்கு தெரியா எது தீங்கா மாறும் என்று. எங்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. அதனால அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தர்றான், நீங்க கேளுங்க. படைப்பினங்களில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பொருட்களிடமிருந்து உங்களுக்கு தீங்கு ஏற்படும், அந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு. இப்ப விளங்குதா? மின்சர்ரிமா ஹலக்குக்கு அர்த்தம் விளங்குதா? இது பார்த்தாலே விளங்குது. கொஞ்சம் மூளையில கசக்கி பிழிஞ்சு சிந்திச்ச வேண்டா டீப்பா விளங்கும். இதான் தஃசீருக்குள்ள விஷயம். ஒருத்தர் எடுத்து சொல்லும் போது அல்லது நீங்க வாசிக்கும் போது இப்படியும் இந்த ஆங்கிள் இதை பார்க்கணும், அதுதான் மாறு. ஆனா நீங்க நேரடியா பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே சிந்திச்சா விளங்குது. நான் சொல்ல தேவையில்லையே, இன்னொரு அறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்களே பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். அந்த கிரகிக்கிறதுலையும் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசம் தான் வித்தியாசப்படுமே தவிர குர்ஆன் விளங்கும் என்றதை பார்க்கணும். அடுத்தது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். காசிக்கின் என்ற சொல்லுக்கும் சந்திரன் என்ற அர்த்தம். இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கு, சந்திரன் மறையும் போது ஏற்படும் தீங்கு. இந்த ரெண்டு இருந்து அல்லாஹ் கிட்ட என்ன செய்றேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப சந்திரன் மறையும் போது, இருள் பரவும் போது என்ன தீங்கு ஏற்படும் என்றதை பார்ப்போம். சந்திரன் மறையும் போது ஏற்படும் தீங்குன்னு சொன்னா, சந்திரன் மறையுது. எங்களுக்கு மறையுதுண்டா சந்திரன் இருந்தும் எங்களுக்கு விளங்காம இருள், சந்திரன் மீது இருள் பரவுது. வக்கபேண்டா அது வந்து இருட்டாகுதுன்னு அர்த்தம். சந்திரன் இருட்டாகும் போது, சந்திரன் இருட்டாகும் போது ஏற்படும் தீங்கு. சந்திரன் இருட்டாகுமா? எப்பயாவது இருக்குது, ஆனா இருட்டாகுது. எப்ப இருட்டாகும்? சந்திரன் இருக்குது. மறைமெண்டா கடலுக்கு, அதாவது பூமிக்கு எங்களுக்கு விளங்காம போறது மறைதல். இது மறைதல் நான் சொல்லல, சந்திரன் இருட்டாகுதல். சந்திரன் இருளாகும் போது ஏற்படும் தீங்கு. சந்திரன் இருளாகும் சந்தர்ப்பம் எது? சந்திர கிரகணம். கிரகணத்துல வந்து இருட்டாகும் தானே, சந்திரன் இருக்கும் ஆனா இருட்டாகும். சந்திர கிரகணம் என்றா என்னது? இப்படி சூரியன், இதுதான் மைக் தான் சூரியன். கருப்பாய்க்குது ஆனா சூரியன் வெள்ளையாகி, இது சூரியன்.
இது பூமி, இது சந்திரன். சூரியன் வெளிச்சம் சந்திரனுக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எங்களுக்கு படும். அந்த இந்த இடத்துல சந்திரன் இருந்தா நேர பூமிக்கு நேர சூரியன் இருந்தா நேரடியா வெளிச்சம் படும். வெளிச்சம் படுற இடம் பகல், படாத இடம் இரவு. சந்திரன் இங்கிட்டு இருக்குது, துணைக்கோள் தானே, அது பூமியை சுத்தி கொண்டு தானே இருக்குது. சூரியன் வெளிச்சம் சந்திரனுக்கு பட்டு எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு ஆங்கிள் தான் படுது. அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு சந்திரன் அந்த வெளிச்சம் பாதியா கால்வாசியா முக்கால்வாசியா விளங்கும், அந்த வெளிச்சம் படுற ஆங்கிளை பொறுத்து. இப்ப சந்திரன் வெளிச்சம் படுது, இருளாகல மறையல. ஆனா இப்ப உண்மையிலே இந்த சந்திர கிரகணம் என்றா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வந்து நிற்பதல்ல. சந்திரன் ஃபுல்லா போயிட்டு என்ன செய்து பூமிக்கு முன்னாடி வந்து, சூரியனுக்கு முன்னாடி பூமி வந்து நின்று சந்திரன் பூமிக்கு பின்னாடி போகுது. இதுதான் கிரகணம். இப்படி ஆகும்போது முழுசா இந்த வெளிச்சம் யாருக்கு படுது? பூமிக்கு படுது. ஆனா இந்த சந்திரன் முழுசா பூமிக்கு பின்னுக்கு போயிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வந்தான். இப்ப முழு வெளிச்சமும் எங்க படுது? பூமிக்கு படுது. முழு வெளிச்சமும் பூமிக்கு படும் போது சந்திரனுக்கு வெளிச்சம் பண்றதுக்கு கொஞ்சமாவது இடம் இல்லை, ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லா இருட்டாகுது. இதுதான் சந்திர கிரகணம். இப்ப மூணு போயிட்டு பூமிக்கு பின்னுக்கு வந்து நிக்குது, பூமியை சுத்தி கொண்டு இந்த பக்கத்துக்கு வந்து நின்றுச்சு. நிற்கும் போது இந்த பூமி சூரியனுக்கு நேருக்கு வந்து நிற்கும் போது சைடாகி இருந்தா சந்திரன் பூமிக்கு பட்டு திரும்ப சந்திரனுக்கு படும், ரிஃப்ளெக்ட் ஆகும். நேரா வந்து நின்றுச்சேண்டா சந்திரனுக்கு சூரியன் முழுசா மறைக்குது. யாரு மறைக்கிறா? பூமி வந்து மறைக்குது. பூமி மறைக்கும் போது சூரியன் வெளிச்சம் பூமியில பாதியில படுது, மீதில ஃபுல்லா படுது இல்ல, இருட்டாக்குது. பூமி இருட்டா இருக்கும் போது சந்திரனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆகாது. சந்திரன் இருந்தாலும் என்ன ஆகும்? ஃபுல்லா மறைக்குது. ஐட்டம் பாருங்க, சந்திர கிரகணத்துல இப்படி இருட்டு வந்து வெளிச்சம் கொஞ்சம் 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 கொஞ்சமா இல்லாம போயிட்டு ஃபுல்லா இருட்டாகும், விளங்கும் சந்திரன். ஆனா என்ன செய்யும்? அந்த கிரகண நேரத்துல அப்படியே இருட்டு வந்து ஒரு நிழல் வந்த மாதிரி, நிழல் வந்து கவர் பண்ற மாதிரி கவர் ஆகுது. அந்த நிழல் யாரு? பூமி தான் நிழலாகுது. ஏன்னா பூமி ஃபுல்லா சூரியன் வெளிச்சம் எடுத்தோடனே சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லாம போகுது. இப்படி சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டுக்கு வருவதுதான் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்துல தீங்கு ஏற்படுமா இல்லையா? சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துல என்ன சொல்லுவாங்க? அத நேரடியா கண்ணால பார்க்க வேணாம். உன்னோட கண் பார்வைக்கு ஆபத்து உள்ளது. நம்ம ஆக்கள் இப்படி கலவுல பாக்குறது தானே, பாக்குறதா இருந்தா என்ன செய்ய சொல்லிக்கிறான்? கருப்பு ஒரு திரை ஒன்றை வச்சு பாருங்க, விளங்கக்கூடிய ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. அப்ப அது அந்த கிரகணத்தை பிரிச்சு காட்டும், நேரடியா அந்த கதிர்களை பார்க்க இல்லாம ஆக்கும். கற்பிணி தாய்மார்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படும் போது வெளியில் நடமாட வேண்டாம் சொல்லுவாங்களா இல்லையா? பிரெக்னன்ட் லேடிஸ் வெளியே வரவானா? இது வந்து அந்த பழங்காலத்து பழமொழி இல்ல, அறிவியல் சயின்ஸ் சொல்லுது. ஏன்டா உட குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த குழந்தை வளர்ச்சிக்கு சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய கதிர் விசைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அப்ப இதுல தீங்கு ஏற்படுதா? அந்த தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயாவது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டா உடனே என்ன நினைப்பாங்க? ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸிகன் யஹ்ஸா அன் தகுன ஸாஅ. அவசரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திடுக்குற்றவர்களாக, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் ரசூலா உலகம் அழிய போகிறது என்று நினைத்து உடனடியாக ஃபஸல்லா தொழுவார்கள். பி அத்வலி கியாமின் நீண்ட நேரம் நின்றவர்களாக தொழுவார்கள். வ ருக்கூஇன் வ சுஜூதின் ருக்கு செய்வார்கள், சுஜூத் செய்வார்கள் நீண்ட நேரம். அப்ப இந்த மாதிரி ரசூலா செய்வாங்கன்றது புகாரில 1059வது செய்தி. உலகம் அழிய போகுதுன்னு ரசூலா நினைக்கிறாங்க. இது வந்து ரசூலா ஏன் உலகம் அழிவு, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்துதானே போகுது, ஏன் உலகம் அழியுது அப்படி ஏன் யோசிக்கிறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய குடும்பம் இது என்ன செய்து ஒரு விதமான டிசைன்ல தான் பயணிக்குது. அந்த பயணம் ஒரு டிசைன் தானே. அந்த பயண டிசைன்ல
மாற்றம் ஏற்பட்ட முட்டை வடிவத்துல தான் பயணிக்குது. இலிப்சாக்கார எடையிடுவாங்க. அந்த பயண ஸ்டைல் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு வார்த்தை மறந்துருச்சு. அப்ப இந்த ஸ்டைல்ல பயணிக்கிற இந்த குடும்பத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பிளேஸ் ஆகிக்குது. ஒன்றோட பிளேஸ் முடிஞ்சு சென்று வைங்க, ஒன்றும் தேவையில்ல. இந்த சூரியனை சுத்தி சந்திரன் சுத்துது, பூமியை சுத்தி. பூமி சூரியனை சுத்தி சுத்துது, தன்னையும் சுத்தி கொள்ளுது. எல்லாம் சுத்தி கொண்டே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகிக்கொண்டே இருக்குது, சுத்தத்தில் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இவனும் எல்லாம் இயற்கை இயற்கைன்றாங்க தானே, எல்லாம் இயற்கையா நடக்குதுண்டு. இயற்கையா வந்து தானா சுத்துமா? தானா சுத்தாது. இப்ப நீங்க ஒரு கொடியை வச்சுக்கிறீங்க, வீட்டுல கொடி ஒண்ணு கட்டுறீங்க, ஸ்ரீலங்கா பிளாக போடுறீங்க. அதை என்ன செய்யும்? கீழே தான் குந்தி கொண்டிருக்கும். காத்து வந்தாதான் பறக்கும். காத்து என்பது ஒரு பவர், ஒரு ஒரு சக்தி தானே. காத்து என்பது ஒரு சக்தி. அதனால காத்தால மின்சாரத்தை கூட தயாரிக்கிறோம் தானே, சக்தி. காத்து வரும்போதுதான் பறக்கும். ஒரு உருண்டை ஒன்றை வைக்கிறீங்க, போலை ஒன்றை, உலகத்துல உருண்டை ஒரு போலா வைக்கிறீங்க. ஃபேன் காத்து படும்போது அது என்ன செய்யும்? சுத்தும். சுத்துவது, நகர்வது, நடமாடுவதில் எப்ப நடக்கும்? ஒரு சக்தி ஏற்பட்டால் தான். உங்களோட உடம்புல சக்தி இருந்தால் தான் நீங்க நடப்பீங்க. இப்ப பூமி சுத்தி கொண்டே இருக்குது, ஒரு சக்தி இல்லாம சுத்தும். அதை சுத்த வைக்கிற ஒரு சக்தி இருக்குது தானே, அதான் இறைவன், தான் அல்லாஹ். அல்லாஹ் தான் இயக்க வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தமது பாதையில் நீந்துகிறது, ஸ்விம் பண்ணுதான். தானே தன்னையும் சுத்துது. ஒவ்வொரு துணை கோள்கள் அந்த பிரதான கோளையும் சுத்துது. ஒவ்வொரு கோளும் துணை கோளையும் இழுத்துக்கொண்டு சூரியனை சுத்துது. சூரிய குடும்பம் தன்னுடைய கோள்களையும் துணை கோள்களையும் இழுத்துக்கொண்டு அது என்ன செய்யுது? அந்தரத்துல அதுவும் பயணிக்குது. சூரியனும் பயணிக்குது, சூரியனும் சுத்துது, பயணிக்குது. அல்லாஹ் சொல்றான் சூரத்து யாசீன்ல, வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்குரிய பயணத்திலே, அதற்குரிய பாதையிலே பயணிக்கிறது. சூரியன் ஒரு இடத்துல நாங்க வந்து சொல்லுவோம், இந்த ஒயிட் போர்ட் தான் ஸ்பேஸ் என்னங்களே, இதுல அந்த பெயிண்ட் ஒன்று பட்டிக்குது, அந்த துளிதான் எங்களுடைய சூரிய குடும்பம். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தா நாளைக்கும் இதே இடத்துல இருக்குமா? ஸ்பேஸ்ல இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கடா, இந்த ஒயிட் போர்ட்டுக்குள்ளே சுத்தி கொண்டிருக்கும் அர்த்தம் இல்லை, இதை தாண்டி கொண்டு போகும். ஸ்பேஸ் என்ன செய்து? பிரபஞ்சம் தினசரி விரிவடைகிறது. ஸ்பேஸ் டெய்லி என்ன செய்து? விசாலமாகிக் கொண்டே இருக்குது. அதனாலதான் அதுக்கு ஸ்பேஸ் என்று பேரை வச்சான். அது ஒரு இடம், ஒரு பொருளா இருந்தா, ஒரு வடிவமா இருந்தா வடிவத்தை சொல்லிப்பான். அது ஸ்பேஸ் என்னது? இடைவெளி. filling the blanks ஸ்பேஸ், இடைவெளி. அந்த இடைவெளியோட அளவு விசாலமாகிக்கொண்டே போகுது. அப்ப உலகத்தில் உள்ள எந்த பொருளா இருந்தாலும் இந்த ஸ்பேஸுக்குள்ள உள்ளடங்கு, ஒரு நேரத்துக்குள்ள வரும். ஆரம்பம் இருக்குது, இறுதி இருக்குது. ஸ்பேஸ் என்றது ஆரம்பம் இறுதி உள்ள, ஆனா விசாலமாக செல்லக்கூடிய ஒன்று. அல்லாஹ்க்கு ஆரம்பமும் இல்லை, இறுதியும் இல்லை. அப்ப அல்லாஹ் ஸ்பேஸுக்குள்ள உள்ளடங்குவானா? உள்ளடங்க மாட்டான். புரியுதா? இறைவன் ஆற்றல் விளங்குதான். அவன் இந்த ஸ்பேஸுக்குள்ள, அல்லாஹ்வுடைய பார்வையில ஸ்பேஸ் என்பது ஒரு சின்ன ஒரு அணு. ஸ்பேஸ்ல நிறைய மில்கி வே இருக்குது, பால்வெளி. மில்கி வே தெரியுங்க, அந்த மோட்டின் கோயில் மாதிரி. அந்த மில்கி வேல ஒரு புள்ளி தான் சூரிய குடும்பம். அப்ப மில்கி வேல எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கும்? யாருக்கு தெரியும்? கண்டுபிடிக்கிறது. நிறைய இருக்குதுன்றான். இவன் நிறைய இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லல, யூகிச்சு தான் சொல்றான். இவன் புனிமான அளவுக்கு தூரத்தை பார்க்கக்கூடிய கருவிகளை, டெலஸ்கோப்புகளை வச்சு பார்க்கிறான். முடியுமான அளவுக்கு பார்க்கிறான், கெஸ் பண்றான், நட்ஸ் போடுறான், கணக்கு போடுறான். இது இந்த அளவுக்கு இருக்கும், அது இந்த அளவுக்கு இருக்கும். அந்த தூரத்துல விலங்குல புள்ளி எந்த அளவுக்கு இருக்கும், கிட்ட போயிட்டு பார்க்க வேலும் பார்க்கலாம். அப்ப அவ்வளவு சூரிய குடும்பங்கள் இருக்குது. சூரிய குடும்பமா வித்தியாசமான வேற கலர்ல சூரியன்கள் சந்திரங்கள் இருக்குதோ அல்லாஹ் ஆலம். நாங்க ஒரு சின்னொரு சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம். அது மில்கி வேல ஒரு புள்ளி தான்.
மில்கி வேயே வெள்ளை கலர்ல விசாலமா விலகிறது. இந்த மாதிரி நிறைய மில்கி வேஸ் இருக்குது ஸ்பேஸ்ல. அந்த மில்கி வேஸ் நிறைஞ்சதுக்கு தான் கேலக்சி என்றோம். நிறைய கேலக்சிஸ் இருக்குது, அதுக்கு நெபியூலா செல்வோம். சயின்ஸ்ல தேடி பாருங்க, தலை சுத்து. இந்த மாதிரி விசாலமான அல்லாட படைப்புல சந்திர கிரகணம் ஒரு சின்ன மேட்டர் தான். ஆனா அந்த வேய தாண்டி சென்றா ஒட்டுமொத்த செட்டப்பும் என்ன செய்யும், ஒன்றோடு மோத ஆரம்பிக்கும், பேரழிவு ஏற்பட்டுவிடும். ஒன்று இப்ப நாங்க ஒரு கார்டு அடுக்கிறோம், கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸ் அடிக்கி வைக்கிற விளையாட்டு ஒன்று தெரியும் தானே. ஒரு கார்டை தட்டி விட்டா எல்லாம் என்ன செய்யும், சரிஞ்சது. கார்டு தட்ட தேவையில்லை, பீரோல அல்மாரியில உடுப்பு அடிக்க வச்சுப்பீங்க, ஒன்றை இழுத்து விடுங்க, எல்லாம் என்ன செய்யும். உண்மை என்ன சொல்லுவா, அவசரப்படாது, முள்ள கையை போட்டு தூக்கி முள்ள எல்லாம் கீழே பிறண்டு, கஷ்டப்பட்டு மடிச்சு வச்சுக்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இந்த ஒன்றுட பயணம் தாண்டி சென்றா மொத்தமும் என்ன செய்யும், கீழே உண்டு. அதனால்தான் ரசூல்லா வித்தியாசம் ஒன்று தானே ஆகுது. வளமையா இப்படி வந்து பூமி குறுக்க நிக்காது தானே, இந்த ரிஃப்ளெக்ஷன் மாறிக்குது, டிஃபரன்ஸ் ஒன்று ஆகுது. இதனால் அழிவு ஏற்படலாம் என்று ரசூலா உடனே தொழுகைக்கு போயிடுவாங்க. ஏண்டா அழிவு வந்தா தொழுகையோட போட்டும். ரெண்டாவது ரசூலா செய்யறது, ரசூலா தர்மம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி தர்மம் பண்ண, அந்த தர்மம் என்ன செய்யும், நரகத்துல இருந்தவங்களை பாதுகாத்து. தர்மம் செய்யற பழக்கத்தை வச்சுக்கணும். டெய்லி 10 ரூபாவோ 20 ரூபாவோ 100 ரூபாவோ உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை பொறுத்து. நீங்க வாப்பத்தானே கைக்கு செலவு தாராரு, நான் என்ன தர்மம் பண்ணேன்னு நினைக்கவான். உங்களுக்கு உங்களோட பெற்றோர்கள் ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா பொக்கெட் பண்ணியா கொடுத்தா, அல்லது நீங்க உழைச்சி சம்பாதிச்சா உங்களுக்கு பொக்கெட் பண்ணியா கிடைச்ச போற அது உங்களோட சொத்து தானே. அதுல இருந்து நீங்க ஒரு தர்மம் பண்ண பழகிக்கொள்ளணும். 500 ரூபாயும் தர்மம் பண்ண 500 ரூபாய் கிடைச்சவரு ஒன்றும் இல்லாம. இப்ப நீங்களும் தேவையை பயன்படுத்திக் கொள்ளணும், தர்மத்தையும் பழக்கிக் கொள்ளணும், இதெல்லாம் செஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த சந்திரன் மறையும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்றார். இப்படியும் விளங்கலாம். இருள் பரவும் போது, மறைவதில்லை, இருள் பரவும். இருள் பரவுவது என்பது இருட்டு வரும்போது. இருட்டுல தீங்கு நடக்குமா இல்லையா? என்ன நடக்கும்? இருட்டுல மூஞ்சி விளங்குமா? முதல்ல இருட்டுல நடந்து போறோம், பாம்பு போகுதா, பூச்சி போகுதா, என்ன போகுதுன்னு விளங்குமா? விளங்காது. அப்ப வெளிச்சம் இருந்தால்தான் பயமற்ற நிலை. சிலவன் இருட்ட கண்டோன்னே பயந்துருவான், பேய் என்று நினைச்சு. மையவாடிகளுக்கு தானே நைட்ல போயிட்டு தனியா இருப்பீங்களா? மையவாடி பேய் பிசாசு இஸ்லாத்துல இல்ல, நம்பிக்கை இருக்குது தானே. ஆனா போயிட்டு மையவாட்டில இருப்பீங்களா தனியா? பயம், பேய் வராதுன்னு தெரியும் தானே, பிசாசு இல்லைன்னு தெரியும் தானே, இஸ்லாத்துல பேய் பிசாசு நம்பிக்கை கூடாதுன்னு தெரியும் தானே, அப்படி எல்லாம் வைக்கலன்னு தெரியும் தானே, சைத்தான் தான் இருக்கிறான் என்று தெரியும், அவன் தான் பயங்கரமானவன் என்று தெரியும். அவன் எங்களுடைய ரத்த நாளத்துல எல்லாம் ஓடத்தானே செய்யறான், எங்களை பயம் காட்டலையே. அப்ப என்ன பேய் பிசா? ஆனாலும் மையவாட்டில போயிட்டு இருக்க பயம். இருட்டாய்க்குது. இதே மையவாடிக்கு இப்ப பொடியமங்கல் போயிட்டு இண்டோர் ஸ்டேடியம்ல விளையாடுறாங்க தானே, நைட்டுக்கு லைட் போட்டு, அந்த மாதிரி லைட் போட்டு போட்டாண்டி வைங்க, அங்கேயும் போயிட்டு கிரிக்கெட் அடிப்பாங்க. எதுக்கு பயம்? இருட்டுக்கு பயம். இருட்டுல வாழை மரம் ஆடும் போது யாரோ கூப்பிடுற மாதிரி வாழை இலை இருக்குதே, அது சும்மா ஒரு கை மாதிரி பெருசா தானே, இப்படி அபாயா போட்ட கை மாய், ஜில்பாப் போட்ட கை மாய், அது இப்படி அசையும் போது காத்துக்கு வா வா கூப்பிடுற மாதிரி. ஸ்கூல் ஒன்ல நைட்டுக்கு சத்தம் கேட்கும், விசில் அடிக்கிற சத்தம் 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 கேட்கும், பலாங் பலாங். ஸ்கூல் பில்டிங்ல பேய் நடமாடுது. ஸ்கூல் டைமுக்கு போறவ கூட ஸ்கூல் பில்டிங்க்கு பயம், பேய் இருக்கும் என்று. அது என்னண்டா, பேசுற சத்தங்கள், விளையாடுற சத்தங்கள் இருக்குதே, தகடுகள் இருந்தா அதுல போயிட்டு தங்கும். அது என்னோட வாய்ஸ் மேல போறது, அதனாலதான் போன் பாவிக்கிறோம். என்னோட வாய்ஸ் காத்துல கலந்து இல்லாம போச்சேண்டா கால் பேசலாவே. என்னோட வாய்ஸ் என்ன செய்து, ஒரு டவர் இழுக்குது. நீங்க டயலாக் சிம் பாவிச்சா, நீங்க ஒருத்தருக்கு ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்றீங்க, டவர் என்ன செய்து, அந்த வாய்ஸை உங்களோட சிம் டவருக்கு கனெக்ட் ஆகுது. நெட்வொர்க் இல்லைன்னு தெரியுங்க, டவரும் உங்களோட சிம்மும் கனெக்ட் ஆகாது. ஒழுங்கா அப்பதான் நெட்வொர்க் இல்லை. நீங்க ரூமை ஃபுல்லா அடைச்சு சில இடங்களுக்கு போனோடனே கவரேஜ் கிடைக்காது. கவரேஜ் இல்லைண்டா
அந்த இருக்கிற பக்கத்துல இருக்கிற டவருக்கும் உங்களோட சிம்முக்கும் கனெக்ஷன் ஆகுது இல்லைன்னு அர்த்தம். அதாவது தெரியும் தானே, சொல்லும் போது புதுனமா பார்க்க வேணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அப்ப அந்த டவருக்கு கனெக்ஷன் ஆகுது. உங்களோட அலோன்ற வாய்ஸ் அல்லாட அற்புதம். அந்த சிம்ல இருக்கிற மேக்னெட்டிக் பவரால, சிம்ல ஒரு மேக்னெட் இருக்கு, அதால என்ன செய்வான், அதை செய்யப்படும் என்றால் எடுத்து டவருக்கு அனுப்புது. அந்த டவர் என்ன செய்யுது, நீங்க யாருக்கு பேசுறீங்களோ, காலி காத்தாங்குடியில யாருக்காவது பேசுறீங்கன்னு வைங்க, அந்த ஏரியால ஒரு டவர் இருக்கும், அதுக்கு அனுப்பும். அந்த டவர் என்ன செய்யும், அந்த ஏரியால எந்த சிம் பேசுதோ அந்த சிம்முக்கு அனுப்பும். அந்த சிம் உள்ள டவருக்கு அனுப்பி அந்த டவர்ல இருந்து சிம்முக்கு போகும். இதெல்லாம் ஃபிரிக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நடக்கும், விஷயம் தான் நடக்கும். ஹலோ வேண்டா இதான் பேசுறீங்க. சின்ன காலத்துல நாங்க பேசி கொண்டு வந்தானே, இந்த நெருப்பட்டியில நூல் இழுத்து இங்க இருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்தாலும் என்ன செய்யலாம், ஹலோன்னு பேசும்போது கேட்கும். இதே டெக்னாலஜி தான். எங்கட பேச்ச நூல் என்ன செய்யுது, இழுக்குது. பேச்சு வந்து காத்தோட கலக்கிற பேச்ச ஒரு பொருள்ல, ஒரு கதிர்ல இழுக்க வைக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்களா? எங்களுக்கு இன்றைக்கு கணக்கு இல்லை, ஆனா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் பட்டிருப்பாங்க இதுக்கு. அதனால இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்த எல்லாத்தோடையும் பேசுறோம், வீடியோ காலே பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அற்புதங்களை, இந்த ஆற்றல்களை எல்லாம் வச்சிருக்கிறான். எங்கட எல்லா நாங்க செய்யற எல்லா சொற்களும் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மேலோங்குது. அந்த மேலோங்குற சொல் தகடல போயிட்டு நிக்குது. தகடல நிக்கிறது இரவுல கூலாகும் போது, ஹீட் இல்லாம ஆகும் போது அது வந்து தகடுல இருந்து வெளியாகும், வச்சுக்கொள்ளாது, தங்க வைக்காது. இப்ப நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்க தானே, பென் டிரைவ், அதுக்குள்ள என்ன இருக்குது, பென் டிரைவ் வந்து ஸ்டோரேஜ் பண்றீங்க தானே, அந்த ஸ்டோரேஜ் என்ன இருக்குது உள்ளுக்கு பாருங்க, என்ன இருக்குது, சிப் இது சின்ன சின்ன சிப், எல்லாம் மேக்னெட்டிக் சிப். ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வச்சுக்கொள்றீங்களே, எல்லாம் மேக்னெட்டிக் சிப். மேக்னெட் தான் என்ன செய்து வச்சுக்கொள்ளுது, இழுத்து வச்சுக்கொள்ளுது, காந்தம் இழுத்து வச்சுக்கொள்ளுது. அப்ப அதை வந்து அந்த தகடு என்ன செய்து இழுத்து வச்சுக்கொண்டு ஹீட் குறையும் போது வெளியாக்குது. திடீரென்று அந்த ஒரு சத்தம் போயிட்டு, அதிகமான டெசிபல்ல பேசின ஒரு சத்தம் போயிட்டு தகடுல நின்றால் அதை கிரகிச்சு கொண்டு, அது மேக்னெட் இல்லை, தகடு அதிகமான டெசிபல்ல போறோம்னா அது கிரகிச்சு வச்சுக்கொள்ளும். பிறகு ஹீட் குறையும் போது வெளியாகும். அப்பதான் நைட் ஸ்கூல்ல கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். அது பேய் இல்லை, பேய் மாதிரி விளையாடினவங்க சத்தம், எங்கட சத்தம் தான். இப்ப நாங்க இருட்டுக்கு பயப்படுறோம், பேய் பிசாசு இல்லை. இருட்டுல நிறைய தீங்கு நடக்கும். இந்த அப்ப சில பேர் இஸ்லாத்துல பேய் பிசாசு இருக்குது, இருள் பரவும் போது அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. எனவே பேய் பிசாசு கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடணும் என்றால் இதுக்கு தஃப்சீர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இஸ்லாத்துல பேய்க்குதான் மௌத்தா போனோடனே நல்லடியார்களா இருந்தா தூங்கி கொண்டிருப்பாங்க, கெட்டடியார்களா இருந்தா அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பாங்க. நல்லவனோ கெட்டவனோ கபருக்குள்ளதான் இருப்பான், வெளியே வரையலாவே. யாரு பேய்? பேயானது யார்? பேயானது யாரும் இல்ல. கல்யாணம் கட்டி கொடுக்காம வீட்டுல லேட்டாக்கி கொண்டிருக்கும் போது சொல்லி சொல்லி பாப்பால் குமருக்குள்ள உம்மா வாப்பட மரமண்ட துறப்படாது, ஆக்டினோட போடுவா, பேய் பிடிச்ச மாதிரி. போட்டோன்னே டக்குண்டு ஆஹா ஜன்னி தோஷம் எல்லாம் பிடிக்குது, பேய் பிசாசு எல்லாம் வருது, குமருக்குள்ள தனியாய்க்கிறதுனால பேய் ஒட்டி கொள்ள பாக்குது, ஜின் வந்து மேல வர பாக்குது, அதனால கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இப்படி செஞ்சானு நடிப்பை போட்டாதான் என் உம்மா வாப்பட மண்டை துறப்படும் என்று நடிக்கிறது தான் நிறைய பேர். உண்மையா நான் எத்தனையோ பேய் விரட்டிக்கிறேன், வீட்டு எத்தனையோ பேயோட பேசிக்கிறது. என்ன பேய்? இந்த மாதிரி குமரு பிள்ளைகள் பேய்க்குது, கூட்டி கொண்டு போவாங்க. ஆண் துணையை வச்சுதான், தனியா இங்கெல்லாம் விரட்டுறல, அவங்கள ஊட்டாக்கள் ஆண் துணையை வச்சு கொஞ்சம் சைட்ல இருந்து பாருங்க, கிட்ட வந்து அது பேசாது, பேசாது, உண்மையான பேய்ட்டு நான் கேட்கிறேன், சரி சரி உன் நடிப்பெல்லாம் போதும், என்ன விஷயம் சொல்லு, யார லவ் பண்றாய், என்ன விஷயம், நல்ல புடியா இருந்தா வீட்டுல பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஆச்சாரங்கள். சரி செய்ய வழியில விழுந்துட்டாய், என்னன்னு பார்ப்போம். நானும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு பார்ப்பேன். பேய்ப்ப பேசம் கலையுது, இன்னாரு இன்னாரு இப்படித்தான் அப்படின்னு கூப்பிட்டா நினைக்குது. சரி அவன் போயிட்டீங்க வாங்க, இப்படித்தான் கேஸ்,
நான் சொல்லுவேன், சொல்லணும் குடும்பத்துல யாருக்கிட்டையாவது, சொல்லாட்டி விஷயம் சாதிக்கலாவே, நீ என்னையோட கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டு இது சரி வராது, கடைசியில் அந்த ஆள் நான் என்ன நினைச்சிருவாங்க. அதனால போயிட்டு வீட்டுல பொறுப்பா சொல்லி திருமணம் முடிக்க வச்சு, நல்ல முடியங்களா இருந்தா பேசி மார்க்கத்தை சொல்லி திருமணம் முடிக்க வச்சு இன்றைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய. அவங்களுக்கே நினைவில்லை ஆகும் பல பேருக்கு. சில பேருக்கு மனநோய், நோய், மனபாதிப்பு. உம்மா வாப்பா வந்து கவனிக்கிறல்ல, உம்மோட வேலை வந்து மவனுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறது, மவளை கணக்கெடுக்கிறல்ல. மவளை நீங்க நிறைய பாருங்க, பேர் பிடிக்கிறே ஆண்களுக்கா பொம்பளைகளுக்கா? நிறைய பொம்பளைகளுக்கு தானே பிடிக்குது. அது என்ன, அது பொம்பளைகளுக்கு நிறைய பிடிக்குது, ஏன் ஆம்பளைகளுக்கு குறைவா பிடிக்குது? பேய்க்கும் ஆம்பளையில விருப்பம் இல்லையோ? பேயும் இருக்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோம். பேய்க்கே ஆம்பளையில பிடிக்குது இல்ல, பொம்பளையில தான் பிடிக்குது. போய் நிறைய இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டு ஆம்பளை வந்து கணக்கெடுக்க மாட்டானே. தங்கச்சிக்காரிக்கே உமா கவனிக்கிறான்னு வைங்க, ஆம்பளை என்ன நினைப்பான் தெரியுமா? என்ன தங்கச்சி. பொம்பளை அப்படி நினைக்காது, நான் அது கவனிச்சு கொண்டா நீங்க அவனே நல்லா கவனிங்க, அவனுக்கே அதை வாங்கி கொடுங்க, அவனுக்கே செய்யுங்க, எனக்கு ஒரு மாலையை சரி வாங்கி தர மாட்டீங்க, வாங்கி தாரண்டி பொருடி பொருடின்னு உம்மா என்ன செய்வான்? இறைச்சி பங்கிடும் போது அவனுக்கு தான் 10 துண்டை இறைச்சி போட்டு இவருக்கு ஒரு துண்டை போடுறது. இவளும் திங்கிறல்ல கேட்டா டயட் என்றே கொழுக்கலாம், ஸ்லிம் ஆயிக்கணும், திண்டு குடிக்கிறல்ல ஒழுங்கா. அவன் திண்டு குடிக்காததுனால அங்க வந்து அவ அங்க கொடுக்கறது நீதியா நடக்கணும். உம்மா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவனோட புள்ள கேட்டா ரெண்டும் என்னுடைய 2 கண்ணுவாங்க, ஒரு கண்ணும் இல்லைங்க, ஒரு சைடுக்கு பயோஸ். இந்த பயோஸ் பாதிப்பு டிப்ரெஷன் ஆகுது. இப்படித்தான் என்னைய கைவிடுறாங்க. பொம்பளையில ஓவரா அந்த சிம்பத்தி தேடுறவங்க தானே, சிம்பத்தட்டிக் மைண்ட், சிம்பத்தி தேடுறேன், கருணை பார்வை எதிர்பார்க்கிறேன், அன்பு ஆதரவு எதிர்பார்க்கிறேன். மாப்பிள்ளை கிட்டையும் அப்படித்தானே, ஒரே அழுந்து கொண்டிருக்கிறேன் பொம்பளை. அவன் என்னைய கொஞ்சம் அணைச்சுக்கணும், என்னோட இறக்கமா பேசணும், என் மேல பாசமா இருக்கணும், அவனோட உம்மாவோட சேர்ந்து என்னைய வந்து விரட்டிடக்கூடாது. இதுக்கு ஒரே அழிவினி மூஞ்சோட இருக்கிறேன். அழிந்து கொண்டே டப்ப திறந்தா கண்ணீர் தான், எங்கால வந்து முடியுதுன்னு தெரியாது, வந்து கொண்டே இப்படியே செஞ்சாலும் அவனுக்கு வெறுத்து போயிடும். அது பார்த்து என்ன செய்யும், மாயா மெட்டாத்தரன் இருக்குது 64 மாயா ஜாலைகள். இதை வந்து பார்த்துதான் அப்ளை பண்ணணும். ஒரே அப்ளை பண்ண போனா அதுவே அதுலயும் தீங்கு ஏற்பட்டுரும். பார்த்து செஞ்சிடணும். இப்படி இருட்டுல தீங்கு நடக்கும், பிரச்சனைகள் வரும். பேய் பிசாசு என்றது இல்லை. அப்ப இருட்டுல வேற தீங்கு மிகுது. களவெடுக்கிறவன் களவெடுப்பான். இப்ப பகல்லையா இருட்டுலையா? இருட்டுல களவெடுக்கிறான். இருட்டுல போயிட்டு என்ன செய்வான்? சுற்றுவான், தீங்கு. அதே மாதிரி விபச்சாரம் செய்யறவங்க பகல்ல விபச்சாரம் செய்வது அதிகமா, இரவுல விபச்சாரம் செய்வது அதிகமா? இரவு நேரம் இந்த நைட் கிளப் எல்லாம், நைட் கிளப் அதுக்கு பேரே நைட் கிளப் தானே, இரவுல கிளப். ஸ்பா போட்டு வச்சுக்கிறான் நிறைய பேர், மசாஜிங் சென்டர். இதுவும் விபச்சார விடுதிதான். இன்னைக்கு டீசென்டா ஸ்பா நீங்க கொழும்புல பல பகுதிகள்ல கிராமப்புறங்கள்ல கூட ஸ்பா அடிச்சுப்பாங்க, SPA. அல்லாட சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடம் மசாஜிங் சென்டர், அல்லாட சாபம் இறங்குற இடம் இரவு நேரங்கள்ல அதிகமா இருக்கு. விபச்சாரிகள், விலை மாதுகள் இரவு நேரங்கள்ல தான் என்ன செய்வாங்க? தெருக்கள்ல அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. மேக்கப்பை போட்டுக்கொண்டு வருங்கள் இருட்டு நேரத்துல. தீங்குக்கு இரவு தேவை. இருட்டு சூழ்ச்சி செய்வாங்க, மர்டர் பண்ணணும். இன்னைக்கு பவல்லே சுட்டுட்டு போறான், நீதிமன்றத்துக்குள்ளே சுட்டுட்டு போறான். அந்த காலத்துல இருட்டடி கொடுப்போமான்னு கேட்பாங்க. ஏன் இருட்டடி அடிக்கவும் வேணும், யார் அடிச்சான்னு தெரியவும் கூடாது. இருட்டடி கொடுக்குறது இரவை தீங்குக்கு பயன்படுத்துவார்கள். அந்த காலத்துல நிறைய இருட்டுது தாக்குதல், திடீர் தாக்குதல்கள் இரவுல நடத்துவாங்க. தூங்கி கொண்டுதான் இருப்பாங்க எல்லாரும். திடீர் தாக்குதல். கல்லன் வந்து சரியா சுபோ காலம் நெருங்கும் போது ஒரு 3-4 மணிக்கு தான் இறங்குவான் வீட்டுக்கு. அந்த நேரம் அப்படி அசந்து தூக்கம் விளங்கவே விளங்காது. அதோட ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுவான், எல்லாரும் மயங்கி கிடாண்டு முழு வீட்டை சுத்தப்படுத்திட்டு போவான். அப்ப இந்த இருட்டை அநியாயத்துக்கும் பயன்படுத்துறான், அனாச்சாரத்துக்கும் பயன்படுத்துறான், பாவத்துக்கும் பயன்படுத்துறான். இதுல தீங்கு பரவுது. எனவே அந்த இருளிலிருந்து என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று விளங்குது. அடுத்தது முடிச்சுகளில் ஊதும் பெண்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். முடிச்சுகள்ல ஊதும் பெண்கள் என்றெல்லாம் சொல்றான். முடிச்சுகள்ல ஊதும் பெண்கள் என்றா பெண்கள் முடிச்சுல ஊதுறாங்க,
அதுல பாதுகாப்பு. இதுக்கு எல்லா தப்சீர்களும் பெரும்பாலான தப்சீர்கள் என்ன சொல்றாங்க? பில்லி சூனியம், முடிச்சுல ஊதுற பொம்பளைல் முடிச்சுல ஊதுறால், எனவே சூனியம் ஏற்படுது, பாதிப்பு ஏற்படுது, அதுல இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான். 2-3 லாஜிக்கான பாயிண்ட் சொல்ற மாதிரி. முடிச்சில ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுவது சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால், என் ஆம்புலேல் சூனியம் செஞ்சா பேட்ட செய்யுது. முடிச்சில ஊதும் பெண் சூனியக்காரி கிட்ட இருந்தா பாதுகாப்பு, ஆண் சூனியக்காரன் கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லையா? அப்ப இந்த வசனத்துல ஆண் சூனியக்காரன் கிட்ட இருந்து, சூனியக்காரியிடம் இருந்து தான் பாதுகாப்பு, சூனியக்காரனிடம் இருந்து பாதுகாப்பு இல்லையே. உண்மையிலே உலகத்துல சூனியக்காரன் கூடயா சூனியக்காரி கூடயா? சினிமாலையும் கார்ட்டூன்கள்லையும் ஹாரி பாட்டர்லையும் காட்டுவான் சூனியக்காரிய. ஆனா உலகத்துல நடைமுறையில சூனியம் செய்வினையில அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் காரிகள் இல்ல, காரன்கள். தேவாலயங்களை வச்சு கொண்டிருப்பாங்க, தேவாலயம்னு போடுவாங்க. ஊனியம் தேவாலயம்டே தேவாலயங்கள் இது. அதுல சூனியத்தை நாங்க வெட்டுவோம், சூனியம் செய்வோம், வசியம் செய்வோம், கட்டு கட்டு பூட்டு பந்தன வெட்டு, அதுக்கு பேரு கட்டு பூட்டு பந்தன வெட்டு. தேவையானவங்களை பூட்டிடுவோம், பூட்டு பூட்டு லொக், பந்தன வெட்டு, தேவைப்படாதவங்களை வெட்டிடுவோம், கட்டி வைப்போம், பூட்டி வைப்போம், பந்தனங்களை வெட்டவும் செய்வோம். கட்டு பூட்டு பந்தன வெட்டு 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 என்பாங்க சூனியத்தை. இந்த வெட்டு பூட்டு எல்லாம் சூனியத்தால செய்யலாம் என்றாங்க. இப்படி செய்தாக்கள் விளம்பரம் போடுறாங்க ஆண்கள் அதிகமானவர்கள். இன்னைக்கு டிவியில வந்தெல்லாம் பேசுறாங்க இந்த சூனியக்காரங்கள். அந்த காலத்துல கணக்கெடுக்கவும் மாட்டாங்க. சூனியக்காரன் சூனியக்காரி என்று மனுஷரை ஏமாத்தி கொண்டு பொழப்பு நடத்துறவங்களை ஊரை விட்டு நீக்கி வைப்பாங்க. இது ஒரு சைத்தான், இந்த சைத்தான் கிட்ட நெருங்க கூடாது, கண்ட நின்ற கன்றாவி எல்லாத்தையும் சொல்லி பயம் காட்டுது, பாத்திபிகளை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த காலத்துல டிவியில மீடியால கொடுக்குறாங்க, ஒரு பயானு தர மாட்டான். டிவி மீடியால முஸ்லீம்கள் நடத்தினாலும் சரி, காபிர்கள் நடத்தினாலும் சரி, எல்லா மத பிரச்சாரத்துக்கும் கொடுப்பான். நம்மளுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? இங்க சத்தியம் போகும். முஸ்லிம்களையும் பாரம்பரியம் என்று இருக்கிற போலிகளுக்கு கொடுப்பாங்க, பாரம்பரிய போலிகளுக்கு. அந்த பாரம்பரிய போலிகள் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் கட்டுப்பூட்டு பங்கன வெட்டு கதைகள் தான் சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு இடம், சத்தியத்தை சொல்பவர்களுக்கு, அறிவுபூர்வமாக பேசுபவர்களுக்கு, நியாயத்தை எடுத்து சொல்பவர்களுக்கு இடம் இல்லை என்றதான் நாங்க பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். இது சூனியக்காரனிடம், சூனியக்காரர்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் சூனியக்காரி கிட்ட இருந்து பாதுகாப்பு. காரி நஃபாசாத்தண்டா ஊதும், முடிச்சுகள்ல ஊதும் பெண்கள், நஃபாசாத்தண்டா பெண்கள், ஊதும் பெண்கள். ஊதும் பெண், ஊதும் ஆண், இவன் பார்வையில முடிச்சுகள்ல ஊதுவது. அதாவது சூனியம் செய்யறவன் என்ன செய்யறான்? ஒரு பொம்மையை கட்டி அதுல தானே ஊதுறான், கெட்ட போட்டு போட்டு முடிச்சுல ஊதுறான். முடிச்சுல ஊதுவது சூனியம் என்றுதான் அவங்க சூனியம் என்றாங்க. முடிச்சுல ஊதுறது சூனியமாக இருந்தால் சூனிய காரன் பாதுகாப்பு கிடைக்காம போதே, காரனிடம் இருந்து பாதுகாப்பு. அப்ப இது அது சொல்லலன்னு விலகுது. ரெண்டாவது, இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறதானே, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி வாசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். ரசூலுல்லாஹ்க்கு தானே அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நீங்க பாதுகாப்பு தேடுங்க முடிச்சுகள்ல ஊதும் பெண்களிடம் இருந்து. அப்ப ரசூலுல்லாஹ் சூனியக்காரர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காகத்தானே இது சொன்னதா சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. இது மக்கால தானே அருளப்பட்டுச்சு. இவங்க சொல்ற ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எங்க வருது? மதீனாவில். அப்ப முன்கூட்டியே சூனியம் செய்யப்படும் என்று முன்கூட்டியே அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டானா? சொல்றாங்க சூனியம் செய்யப்பட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக இந்த வசனம் வந்துச்சுன்றாங்க. அப்படி என்றா சூனியம் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்கணும். அப்ப மதீனால தான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்கணும். இந்த வசனம் எங்க அருளப்பட்டிருக்குது? மக்காவில். மக்காவில் அருளப்பட்ட வசனம் இல்ல. முன்கூட்டி அட்வான்ஸா அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொன்னாருன்னா ரசூலுல்லாஹ் அட்வான்ஸா பாதுகாப்பு தேடின பிறகு மேன் பட்டுச்சு. மக்கால இருந்து இவ்வளவு காலம் பாதுகாப்பு தேடி வந்து மதீனால வந்த பிறகு சூனியம் பட்டுச்சுன்னா பாதுகாப்பு தேடினது பொய்யா?
ரசூல பாதுகாப்பு தேடினா அல்லாஹ் பாதுகாக்காம இருப்பானா? இடிக்குதா இடிக்குதா இடிக்குது. அப்ப சூனியத்தை பத்தி இது பேசல விளங்குதா? விளங்குது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ததாக வரக்கூடிய அந்த செய்தியில யாரு சூனியம் செஞ்சதா வருது? லபீத் பின் ஆசம் என்ற ஒரு யூதன். ஆனா ஆம்பளையா பொம்பளையா? லபீத் பின் ஆசம். பின் என்ற மகன், ஆசம் மகன் லபீத். ஒரு யூதன் ஒருத்தன் சூனியம் செய்ய பொம்பளைண்ட முடிச்சுல இருந்து பாதுகாப்பு தேடினா இப்பவும் இடிக்குதா? இது அப்ப சூனியத்துக்கு வரலன்னு விளங்குதா? விளங்குது. அடுத்து சூனியம் என்றது இவங்க சொல்ற மாதிரி ஒரு தீங்கா. சூனியம் என்றது பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையா? அதையும் பார்க்கணுமா இல்லையா? சூனியம் என்றா என்னன்னு சொல்றாங்க? ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்துவார்? தொடாமல், பார்க்காமல், பேசாமல், அல்லது நேரடியாக சந்திக்காமல் ஏதோ ஒரு அவருடைய உடம்புல ஒரு பொருளை பயன்படுத்தி, தலைமுடிய அல்லது அவர் பயன்படுத்தின ஒரு உடுப்பை டிஎன்ஏ எடுக்கிறது, அல்லது அவருடைய அசுத்தம், மூக்குல வைக்கிற அசுத்தம், இந்த மாதிரி அசுத்தத்தை, இதெல்லாமே அசுத்தங்கள் எடுத்து வேர்வைய அதுக்கு மந்திர சொற்களை சொல்லி ஏவும் போது ஏவல் எடுவாங்க. ஏவி விடுறது ஏதாவது ஒரு தீங்க ஏவும் போது, ஊதும் போது அந்த சம்பந்தப்பட்டவருக்கு பாதிப்பு வரும் என்றாங்க. ஒரு பொம்மையை வச்சு முடிச்சு போட்டு அந்த பொம்மையோட வயிற்றுல குத்தினோடனே அங்க இருக்கிறவருக்கு ஓத்த பிடிப்பாங்க. சினிமாக்காரன் தான் கெடுத்து விட்டாங்க எல்லாத்தையும். காட்டுவான் இந்த மந்திரவாதி என்ன செய்வான், வவுத்துல குத்தும் போது அங்க ஹீரோயின் என்ன செய்வான், ஐயா வவுத்த பிடிக்கும். காயில குத்தும் போது அப்பான்னு கையை பிடிப்பான். இங்க குத்தும் போது அங்க இப்படி காட்டி காட்டி மனநோயாக்கி, வீட்டுல திடீரென்று சமைக்கிறது, பொண்டாட்டி சமைக்கிறது ருசி இல்லாம இருக்கு. மாப்பிள்ள சொல்லுவாங்க, என்னடி இது ருசி இல்லாம இருக்குது, ஏதாவது பேய் பிசாசு நடமாடி யாராவது ஒரு சூரியத்தை பண்ணி சாப்பாட்டுல ருசியை இல்லாம ஆக்கிட்டானோ, என்ன நடந்திக்க வேண்டாம், அவங்க பாவிக்கிற உப்பு பேக்கெட் நல்லா ஆயிக்காது. லாஜிக்கலா திங்க் பண்றே. ஜன்னல் அடிச்சு அடிச்சு நைட்ல ஜன்னல்ல திறந்து போடுற லொக்கு உடஞ்சிக்கும், அல்லது அந்த ஏரியால ஓவரா காத்தடிக்கிறதாய்க்கும் அந்த நாள்ல. இது இல்லாம இவருக்கு தொழில் நஷ்டமாகும், லாப நஷ்டம் வரதானே செய்யும், தொடர்ச்சியாவே நஷ்டமாகுது. இப்படி ஆவையிலாவே யாரோ சூனியம் பண்ணி போல. முஸ்லீம் ஆக்கள் கிட்ட சர்வ சாதாரணம் இந்த பழக்கம் இருக்குது. அல்லாஹ்வை மறுத்து வாழ்றாங்க, குஃப்ரியத்துல வாழ்றாங்க. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து என்னமோ செய்வானா, எங்களுக்கு பாதிப்பு வரும். ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு செய்யறதா இருந்தா எப்படி செய்யணும்? இப்ப எனக்கு ஒண்ணு மண்டையை குழக்கணும், நான் என்ன செய்யணும்? நல்ல உருட்டு கட்டை ஒன்று எடுத்து அடி 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 கும்பி அடிக்கணும். அடிச்சாதானே மண்டை புழக்கும். நீங்க ஏண்ட மண்டையை புழக்கிறதா இருந்தா நல்ல ஒரு இரும்பு கம்பவுண்ட் எடுத்து நொங்கி எடுத்தாதான் மண்டை புழக்கும். அப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுத்த ஒரு துணை சாதனம் வேணும். துணை சாதனம் இல்லாட்டியும் பரவாயில்ல, கை இது இப்படி எடுத்து நீ 2 நாக்க குத்தி 2 வைங்க, முகம் அப்படி சட்னி ஆகிரும். நீங்க குத்தினாலும் சட்னி ஆகிரும். இதுதானே பாதிப்பு. இப்படி இல்லாத பாதிப்பு இது உங்களோட மனசு பாதிப்புக்குள்ளாக்கல. எப்படி? போன் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அடியே மூதேவி உன்னோட மூஞ்சியும் மோற கட்டையும் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க, கேட்டோன்னே வெள்ள காட்டுல மெலிமின் ஒன்னே என்னவோ வயசு அனுப்பி கேட்டோன்னே எப்படி இருக்கும் இவ பேசுவா, நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியாதாடியன்னு ஸ்டார்ட். மனம் பாதிப்பு. சும்மா இருந்தவரை குழப்பி எடுத்தாச்சு. நேரடியா போ தேவையும் இல்லை. மெசேஜ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? துணை சாதனம், ஒரு எக்யூப்மெண்ட். அல்லது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தா நீங்க வெளில காட்டணுமா, ஸ்கூலுக்கு டீச்சிங்கு போவா, இந்த ரோட்டால தான் போவா, செய்யறேன்னு ஒரு வேலை. நானே இன்வால்வ் ஆக தேவையில்ல. ஒரு பொடியனுக்கு சொல்றேன், இந்த ஊத்த சேரு தண்ணி அவட மேல அடி. அவன் சிவா வெள்ள காட்டும் ஜகஜோதியா வெள்ள உடுப்பன்னு எடுத்து போல இப்படி போட்டு அடிப்பான். நான் தான் பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறேன். நான் ஒரு அல்ல கையை பயன்படுத்திக் கொள்றேன். அல்ல கை என்ன செய்து காசுக்கு வேலை செய்யுது. அல்லது நானே ஒரு குழியை வெட்டி அதுல மேலால புல்ல போட்டு நீங்க குழிக்குள்ள விழு மாதிரி ஏற்பாடு செய்யறேன். அல்லது வீட்டுல எனக்கு பஞ்சாயத்து, பாத்ரூமுக்கு போறீங்க, ரின்சோ போட்டு வச்சு வர வலிக்கு மண் பொழந்து கொள்ளட்டும்.
சூழ்ச்சி. சூழ்ச்சி செய்யறது யாரு? நேரடியா எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க. தைரியம் இல்லாதவர்கள் சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செய்யலாம். ஆனா பொம்மைட மேல ஊசியை இறக்கி பொம்மையை கட்டி வச்சு அதுக்கு கட்டுப்பூட்டு பந்தனை வெட்டு காட்டி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்துறதா அது சிறுக்கு. ஏன் தெரியுமா? இப்ப ஒரு பொம்மைக்கு மந்திர வார்த்தை சொல்லி அந்த மந்திர வார்த்தையில ஒருத்தருக்கு ஃபாத்திமான்னு நீங்க ஃபாத்திமாக்கு தீங்கு வரணும் என்று நான் செய்றேன், என்னை ஏமாத்தினான், அவள் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போகணும் என்று சொல்லி நான் என்ன செய்றேன், கோவத்துல மந்திரம் சொல்றேன். இந்த மந்திர சொற்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததா? துஆக்களா? குர்ஆன் வசனங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் கற்று தருவாங்களா இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யறதுக்கு? அப்ப யாரு சொல்லி தந்ததா? யாரோ ஒரு காஃபிர் சொல்லி தந்தது, யாரோ ஒரு முஷ்ரிக் சொல்லி தந்தது. அந்த மந்திர சொற்களுக்கு எங்கால பவர் வந்துச்சு? பவர் கொடுத்தது யாரு? பவர் இருக்குதான் நினைச்சா இவன் என்ன நினைக்கிறான், எப்படி எங்கட குர்ஆன் வசனங்களுக்கு பவர் இருக்குதோ, எப்படி ஹதீஸுகளுக்கு பவர் இருக்குதோ, அல்லாஹ்ட வஹீக்கு எப்படி பவர் இருக்குதோ, அந்த மாதிரி காஃபிருடைய இந்த மந்திர சொற்களுக்கும் பவர் இருக்குது. ஷிர்க் பண்றானா இல்லையா? ரெண்டாவது, இது முஸ்லீம் ஆக்குவாங்க. சூனியத்தை முஸ்லீம் சூனியமாக்குவாங்க. எங்கட ஆக்கள் ஷரியத் சூனியம், ஷரியத் பிரகாரம் சூனியம். என்னது? மந்திரம் சொல்றோம், தீங்கு செய்ய சொல்றோம். இந்த தீங்கு யாரு கிட்ட போகுது? அல்லாஹ் கிட்ட போகுது. அல்லாஹ் என்ன செய்வான்? பரவாயில்ல, அந்த தீங்கு நடக்கட்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா? கொடுத்தோன்னே அந்த தீங்கு நடக்கும். அதாவது சூனியம் நடக்கும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டென்றான். அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்றான். இதுக்கு அல்லாஹ் நாடுவான? யாரோ ஒருத்தன் யாருக்கோ செய்யற துரோகத்துக்கு என்னமோ ஒரு வஞ்சகம் செய்கிறான், அவன் வேற யாருடைய ஒரு காஃபிருடைய சொல்ல மந்திர சொல்ல பயன்படுத்துறான் அடுத்தவனுக்கு தீங்கிழைக்க. அந்த சொல்லுக்கு சக்தி ஏற்படுத்துற அதிகாரத்தை அல்லாஹ் வைப்பான. ஒருத்தன் சிலை கிட்ட போயிட்டு துவா கேட்கிறான், காளியம்மனே, முருகனே, சிவனே. முஸ்லிம் ஒருத்தன், இவன் பார்வையில அது கடவுள் இல்ல தானே, இந்துக்கள பார்வையில தானே கடவுள், இவன் பார்வையில வெறும் சிற்பங்கள் தானே. உன் துவா கேட்டோன்னே அல்லாஹ் அந்த துவாவை எடுத்து காளி கிட்டதான் கேட்டிருக்கிறான், ஆனா பரவாயில்ல நான் நாடுறேன், அது நடக்கட்டும், அப்படி செய்வானு. அப்படி செஞ்சா அந்த சிலைக்கு பவர் வந்தமாய் ஆகுமே, சிலை செஞ்சு கொடுத்தமாய் ஆகுமே. அப்ப அல்லாஹ்ட வல்லமை கேள்விக்குறிமாய் ஆகுமே, அல்லாஹ் ஒருவன் என்றது கேள்விக்குறிமாய் ஆகுமே. சிறுக்குக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப எப்படி சூனியத்துக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுப்பான்? கொடுப்பான் அல்லாஹ்? கொடுக்க மாட்டான். சிறுக்கு பண்றாங்க, விளங்குதா? நம்பினா சிறுக்கென்று விளங்குதா? இது மூட நம்பிக்கை விளங்குதா? விளங்குது. அப்ப இந்த வமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத் என்பது சூனியம் அல்ல. இதை ஒரு குர்ஆன் வசனத்துல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு அடுத்த வசனத்தோட முடிச்சு கொள்றேன். பாருங்க, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட அந்த போட்டி சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் போது 7வது அத்தியாயத்துல 116வது வசனம், கால அல்கு, மூசா நபி போட சொல்றாங்க கைத்தடிகளையும் கயிறுகளையும். ஃபலம்மா அல்கௌ, அவர்கள் போட்ட நேரத்தில் சஹரு அயுனன் நாஸ், அந்த பாக்குற மக்கள்கிட்ட கண்கள் என்ன செஞ்சுச்சு? மயங்கி போச்சு, கண்கள் மயங்கியது. வஸ்தர்ஹபூஹும், அந்த பொருட்களை பார்த்து அவங்க கைத்தடிகளையும் கயிறுகளையும் தான் போட்டாங்க. மூசா நபிக்கு எப்படி விளங்கிச்சு? பாம்பு மாதிரி, உண்மையான பாம்பா மாறல, பாம்பு மாதிரி விளங்கிச்சு, பயப்பட்டார். வஜாஉ பிசிஹ்ரின் அலீம், அவர்கள் மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், பாம்பு மாதிரி விளங்கினது இருக்குதே அதுதான் சூனியமா? பிசிஹ்ரின் அலீம், மகத்தான சூனியம். மகத்தான சூனியம் என்னது? காஃபிர்கள் கயிறுகளை போடுறாங்க, காஃபிர்கள் அவங்களோட கைத்தடிகளை போடுறாங்க. உண்மையான பாம்பா மாறினது இல்ல மகத்தான சூனியம். பாம்பு மாதிரி நலிவது, பாம்பு மாதிரி நகர்வது விளங்குது. ஐபிஷனுக்கு அப்படி விளங்குது, உண்மையா மாறல. உண்மையா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது பாம்பா மாறிக்குதா? மாறில. ஆனா கண் என்ன செஞ்சுக்குது? ஏமாந்துக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், சஹரு அயுனன் நாஸ், கண்களை ஏமாற்றியது, மயக்கியது. கண் மயக்குமா இல்லையா? ஒரு ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள போகுது, ஆம்பளை ஒருத்தர் பாக்குறான், மயக்குறான், மயக்கத்துல அவனுக்கு இவன் பார்வை பிடிச்சிட்டா மயங்கிடுவான், பிடிக்கலன்னா தங்குவான்.
பிடிக்கலன்னா செருப்பு பிய்யும் என்றுவான். இப்ப அவன் மயங்கல, அவன் பார்வை மயக்கத்தை கொண்டு வரல. அவன் மயக்கிற பார்வை ஒன்று இருக்குது இல்லையா, இருக்குது. மயக்கிறதா என்றது அர்த்தம் நீங்க அப்படியே மயங்கி போறது என்றது இல்ல. ஏமாறலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன மினல் பயானில் லஸஹரா, பேச்சில் மயக்கம் உள்ளது. இப்போ ஒருத்தர் பயான் பண்றாரு, இன்ன மினல் பயான் பண்ணும்போது அந்த அடுக்கு மொழியில வார்த்தைகளை போட்டு உருக்கமான சம்பவங்களை சொல்லி அப்படியே கொண்டு வரும்போது அப்படியே அசையாம கேட்டுக்கொண்டு நிற்பாங்களா இல்லையா? ஒரு மணித்தியாலம் போனது விளங்காம இருக்குமா இல்லையா? இது மயக்கம், பேச்சில் உள்ள மயக்கம். இந்த பேச்சுல மயக்கத்தை நீங்க நல்லா புரியுது. ரசூலா எப்ப சொல்றாங்கன்னா பயான் பண்ணும்போது சொல்லல. ரசூலாக்கு முன்னாடி 2 பேர் வந்து வியாபாரம் பண்றாங்க, ஒரு லேகிய கொண்ட வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் பண்ணும்போது அவங்க அழகான வார்த்தைகள், எடுங்க எடுங்க எடுங்க, இதை இப்படி வேலை அப்படி செய்யும் இப்படி செய்யும், ஒரு மயக்கம். அதை பார்த்துதான் மக்கள் எல்லாம் வாங்குறாங்க. அதை ரசூல் அதை பார்த்துதான் சொல்றாங்க, என்ன ஒரு மயக்கமான பேச்சு. நீங்க வந்து கடைகளுக்கு போக பேட்டால சில பேர் உடுப்பு எடுத்து காட்ட மாட்டான், சோம்பேறி பயல்கள். அது இது 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 அதை எடுக்கிறேன்டா எடுக்க, இது இது இருக்கிற சீட்ல இருந்து எழுப்ப மாட்டான். சில பேர்கிட்ட போயிட்டு பாருங்க, சில கடையில நீங்க வாங்கவே நினைச்சு போயிட்டிக்க மாட்டீங்க, விலை மட்டும்தான் விசாரிக்க போயிட்டிருப்பீங்க. அவன் தலையிலே கட்டி அனுப்புவான் பேச்சு, நீங்களே சரண்டர் ஆகுவீங்க. தாத்தா இது அப்படி வாஸ் தாத்தா, இப்படி மெட்டீரியல் தாத்தா, உங்க உடம்புக்கு அப்படி இருக்கீங்க தாத்தா, இப்படி இருக்கீங்க தாத்தா, எடுத்து பாருங்க தாத்தா, இன்ஷால்லா வேணாட்டி ரிட்டர்ன் பண்ணுவாங்க தாத்தா, எந்த பிரச்சனையும் இல்ல, டிசைன் கலர் கலர்ல இந்த டிசைன் வேணுமா அந்த டிசைன் வேணுமா, பிசினஸ்ல பேசுவான். ஆனா தயவு செய்து இந்த வேர்ல்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குதுன்னா சின்னத்துல போறதுக்கு பயம். அங்க போன கையை பிடிச்சி இழுத்து எடுத்துருவான். ஒரு பொருளை கை வச்சா போதும், எடுத்துட்டு தான் போகணும். நான் அந்த ஓ லெவல் செய்யற காலத்துல வேர்ல்ட் மார்க்கெட், அந்த மார்க்கெட் சைட், அதாவது ஸ்டேஷன் இருக்குது, ஃபோர்ட் ஸ்டேஷன், பெட்டா ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்கு வேர்ல்ட் மார்க்கெட்னு பேர். சின்ன மார்க்கெட் தான், அதுக்குள்ள பூந்துதான் நாங்க டிஷர்ட் டெனிம் அது இதெல்லாம் வாங்குறது. அந்த டைம்ல டீனேஜ்ல, நாங்க டீனேஜ் தானே, பெரியவனாலும் இருப்பாங்க, இந்த இழுத்து எடுத்து தலையில அடிப்பாங்க. ஓடுறது நாங்க போனா ஒரு கென்சியோட போறது, தனியா போனா மாட்டி, கென்சியோட போனா அவங்களுக்கு தெரியும் கென்சி சேர்ந்தா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, அளவா இருப்பாங்க. நண்பர்களை சேர்த்து கொண்டு தான் போறது. நல்ல டிசைன் வச்சு நல்லா பேசும், பலவந்தமா கொடுக்குறவனும் இருக்கிறான், பேசுறவனும் இருக்கிறான். பேச்சுல சிகர், இதுதான் நடந்துச்சு. இதத்தான் நல்ல மகத்தான சிகர் என்றான். இவங்க சொல்ற மாதிரி இந்த ஊசியை குத்தினோடனே வயிற்று வலி எல்லாம் வராது, ஒரு தோற்றம். இப்ப மெஜிக் எல்லாம் காட்டுறோம் பாருங்க, 2ஆ பிரிக்கிறமா எல்லாம், உண்மையிலே பிரியுதா இல்லையா? பாக்குறதுக்கு பிரியுது, உண்மையிலே பிரியுதா இல்ல? கை விஷன் ஏமாற்றப்படுகிறது. ஏமாறும் தானே, எங்க கண்ணு ஏமாறும், காது ஏமாறும். திடீரென்று உங்களோட உமா கூப்பிட்டமாயிக்கு, உமா கூப்பிட்டீங்களா? உமா சொல்ல இல்லையே, இல்ல கூப்பிட்டமாயிடுச்சு. காது ஏமாறிச்சா இல்லையா? திடீரென்று ஒரு காட்சி, இதுக்கு முன்னாடி எங்கேயோ கண்ட மாதிரி ஒரு ஞாபகம் தந்திக்குதா இல்லையா? உங்களோட கண்ணு ஏமாறுது, ஏமாற்றம் நடக்கும். ஒரு மூஞ்ச பாப்பீங்க, இவர் தானே, ஒரு கிட்டத்தட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் மர்சூக் காணவா? நீங்க இல்லையே, நான் சர்வூக் காணலாம். மர்சூக் எப்படி சர்வூக் காணலாம்? கண்ணு ஏமாறுது, பார்வை ஏமாத்துச்சு. இந்த மாதிரி ஏமாற்றம் நடக்கும். இதுதான் சிகரே தவிர உண்மையான சிகர் எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயத்துல 66வது வசனத்துல, காலபல் அல்கு ஃபைதா இபாலுஹும் வஅஸீஹும் யுகையலு இலைஹி. அவங்க போட சொல்றாங்க கைத்தடிகளையும் கயிறுகளையும். அவங்க போட்ட நேரத்துல யுகையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக தஹீல் ஏற்பட்டது. யுகையல் பிரம்மை ஏற்படுகிறது, பிரம்மையூட்டம் ஏற்படுகிறது. மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, சீறுவதை போன்று பிரம்மை. படம் எடுக்கும், இந்த படம் எடுக்கிற மாதிரி விளங்குதே தவிர உண்மையிலே படம் எடுக்க இல்லை என்றது பார்க்கணும். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து பயப்படுறாங்க. 20, 67, 67 மூசா, மூசா இதை பார்த்து மனதுக்குள்ளே பயந்தார். குல்னா லா தஹஃப், நாங்க சொன்னோம் பயப்படாதீங்க, இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். காரணம் அது பொய், நீங்க தான் உண்மைதான் வெற்றி அடையும், பொய் வெற்றி அடையாது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா பயந்தாங்க, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், ஆனா உண்மையில இருக்குமா? இருக்காது. அதேமே அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயத்துல 6 முதல் 9, 69வது வசனத்துல, வஅல்கி மா ஃபீ யமீனிக, மூசாவை நீங்க கூட கை நீக்கிறத போடுங்க. தல்கஃப் மா ஸனஉ,
அவங்க செஞ்சதை இது விழுங்கும். மூசா நபியோட கைத்தடி உண்மையான பாம்பா மாறி அவங்க இட்டு கட்டின பாம்புகளை, அவங்க பொய்யா போட்டது போல கைத்தடிகளை கயிறுகளை மூசா நபியோட கைத்தடி விழுங்கும். இன்னமா சனஉ கைது சாஹிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி. சூனியக்காரர்கள் செய்வது என்னது? சூழ்ச்சி. சூழ்ச்சி என்பது உண்மையா? இல்லை. வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்ற எந்த பொம்மலை குத்தினாலும் சூனியம் பலிக்காது. இதை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான் 7வது அத்தியாயத்தில் 117வது வசனம், வஅஹைனா இலா மூஸா அன் அல்கி அஸாக, மூஸாக்கு சொன்னமோட அஸாவை போடுங்க, ஃபைதா யதல்கஃபு மா யஃபிகூன், அப்போது உங்களுடைய அஸா உண்மையான பாம்பா மாறி தல்கஃபு விளங்கும், மா யஃபிகூன் அவர்கள் இட்டு கட்டியதை. இங்கதான் தெளிவா விளங்குது சூனியம் என்றது பச்சை பொய் என்று. இஃபுக் என்பது அவதூறு, இல்லாதது. அவதூறுக்கு இஃபுக் என்பது இல்லாதது, இட்டு கட்டியது, பச்சை பொய். இட்டு கட்டியது அவங்க இட்டு கட்டுறாங்களாம். அவங்களோட கைத்தடியும் கயிறும் பாம்பு மாதிரி இட்டு கட்டப்பட்டது, உண்மையான பாம்பு அல்ல. அந்த உங்களோட பாம்பு என்ன செய்யும்? விழுங்கும். அப்ப சூனியக்காரர்கள் செய்த செய்வினை, சூனியம் என்னது? செய்வினை என்னதான் சொல்லுவாங்க. அந்த செய்வினை பித்தலாட்டம், பொய். அல்லாஹ் சொல்லிட்டான், மனுஷனுக்கு சொல்லலாம் இது தீங்கு தரக்கூடியது சூனியம். அல்லாஹ் சூனியத்தை பொய்யன்ட்டான். அப்ப நஃபாசாத்தின் ஃபில் உகத் என்பது முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் என்பது பில்லி சூனியம் அல்ல. இந்த முடிச்சுகள் என்பது தீங்கு தரக்கூடிய பெண்களை பொதுவாக, சைத்தான்களை பொதுவாக பெண்பாலில் பேசக்கூடிய பழக்கம் அரபுகளிடம் உள்ளது. முடிச்சுகள்ல தீங்கண்டா பொதுவாக சைத்தானிடம் இருந்து ஏற்படக்கூடிய அனைத்து தீங்கிலிருந்தும். எந்த அளவுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் இரவிலே தூங்குவதாக இருந்தால் அவருடைய தலைமாட்டிலே 3 முடிச்சுக்கள் கட்டப்படும். 3 முடிச்சு. அவர் விழித்துக் கொண்டதும் 1 முடிச்சு அவிழ்க்கப்படும், உழு செய்ததும் 2வது முடிச்சு அவிழ்க்கப்படும், அவர் தொழுததும் அவருடைய 3வது முடிச்சும் அவிழ்க்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 1142வது செய்தியா வருது. இப்ப முடிச்சண்டா சைத்தான தலையில முடிச்சு போட்டானா, தடவி பார்த்தா கெட்ட விளங்குமா? தலையில முடிச்சு போடுறான் சைத்தான். அந்த முடிச்சு தலையில விளங்குதா? தடவினா விளங்குதா? முடிச்சண்டா எங்களை கண்ட்ரோல் பண்ண வாரான், எங்களை செயல்பட விடாம ஆக்குறான். அப்ப இது முடிச்சென்றது பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா முடிச்சென்பது திருமண ஒப்பந்தத்துக்கு முடிச்செண்டுவான். எல்லாமே நேரடி சொல்ல புரிஞ்சு கொள்ளணும் என்றது இல்லை. 2வது அத்தியாயத்துல 235வது வசனத்துல வலா தஅஸிமு உக்தத்தன் நிக்காஹ் ஹத்தா யபுலுகுல் கிதாப் அஜலு, நிக்காபின் முடிச்சை நீங்கள் உறுதிப்படுத்தாதீர்கள் எதுவரைக்கும்? அவர்களுடைய காலக்கெடுவை முடிக்கும் வரைக்கும். இதால் இருக்கிற டைம் முடிக்க காட்டிலும் இந்த நிக்காட முடிச்ச நீங்க போடாதீங்க, முடிவை நீங்க உறுதி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது 2வது அத்தியாயத்துல 235வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டாங்க 20வது அத்தியாயத்துல 25 முதல் 32, ரப்பிஸ் ரஹ்லி சத்ரி, என்ற உள்ளத்தை விரிவுபடுத்து, வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற காரியத்தை லேசாக்கு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்ற நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு, யஃப்கஹு கௌலி, அவர்கள் என்னுடைய சொல்லை புரிந்து கொள்வதற்காக. நாக்குல முடிச்சேன்னா என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பொன்னல் வாய் உள்ளவர், பிக்கு வாய் உள்ளவர். பேச்சு தெளிவில்லாததுக்கு நாக்குக்கு முடிச்சு போட்டு அரபுகள் சொல்லி, இப்ப தீங்குக்கு முடிச்ச போடுறாங்க பாத்தீங்களா? சைத்தாண்ட தீங்குக்கு முடிச்ச போடுறாங்க, திருமண ஒப்பந்தத்துக்கு முடிச்செண்டு போடுறாங்க. அது சொல்லுவாங்க முடிச்சு போடுறதுன்னு, முடிக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க. இப்படி உக்குதத் என்பது, முடிச்சென்பது தீய சக்திகளுக்கும் சில நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இதனால முடிச்சுல ஊதுறதுனால சூனியம் செஞ்ச பில்லி சூனியத்துல ஊதினாங்கன்ற அர்த்தம் இல்ல. அப்படி அர்த்தம் எடுத்தாலும் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா விளக்கமும், எல்லா குர்ஆன் வசனங்களும் பொய்யண்டாகிரும். இவ்வளவு லஜிக்கான விஷயங்களும் லஜிக்கு மாற்றமா போயிடும் என்றது பார்க்கணும். கடைசி அல்லாஹ் சொல்றான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு. பொறாமையில இருந்து பாதுகாப்பு எடுக்கணுமா இல்லையா? பொறாமைண்டா ஒருத்தன் நாங்க வீட்டுல கார் வாங்கினோம்னு வைங்க, எங்கடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பா பக்கத்து வீட்டுல, நல்ல பழக்கம் சின்னத்துல இருந்து, திடீரென்று பேசாம போவான். நாங்க கார் வாங்கினதுக்கு நீ ஏண்டி பேசாம இருக்கிறாய்? அவ கேட்டா பொறாம. படிக்கும் போது ஸ்கூல்ல
ஒரு நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேட்டு வைப்பாங்க, கதை கட்டுவாங்க, படிக்க விட மாட்டாங்க, அவ எப்சென்ட் ஆகினா நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில நல்லா படிக்கிற பிள்ளைகளும் இன்னொரு பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணாது, நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும், நோட்ஸ் கொடுக்காது. பாத்துக்கிறீங்களா? பொறாம, குடும்பத்துல பொறாம, வியாபாரத்துல பொறாம. பொறாம வந்தா என்ன செய்வான், உச்சகட்டம் வந்தா சூழ்ச்சி செஞ்சு எங்களை அழிக்க பார்ப்பாங்க. நீ இல்லாமக்கினாத்தான் எனக்கு நிம்மதி. பொறாம, அவனோட சொத்தை பறிக்கலாம், அவனோட கல்வியை பறிக்கலாம், அவன் பதவியை பறிக்கலாம். அரசியல் கட்சியில கூட என்ன செய்வாங்க, அவங்க அவனோட கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை தொண்டர்களை அழிப்பாங்க, நாசமாக்குவாங்க. பாதாள கோஷ்டி கண்ட பாதாள கோஷ்டி தலைவனை இல்லாமக்கிறான், அவன் பாதாள கோஷ்டி தலைவனாக, அவனுக்கு தெரியல அடுத்தவன் அவனை போட்டு தள்ளுவான். எல்லாம் பொறாமலை நடக்குது. இந்த பொறாமலை ஏற்படுற தீங்கிலிருந்தும் பாதுகாப்பெல்லாம் தேட சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில 6064 சொல்றாங்க, முஸ்லிம்களே வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். நாங்க பொறாமைப்படக்கூடாது. எங்களை விட ஒருத்தர் நல்லா இருந்தா சந்தோஷப்படணும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான் என்று நாங்க துஆ செய்யணும். அல்லாஹ் எங்களுக்கும் செய்வான், கைவிட மாட்டான். ஒருத்தர் குடும்பத்துல நல்லா இருக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா, உங்களுக்கு தலைவலி இல்லை, உங்களோட கூட பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன், உங்களுக்கு பாரமாக மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கும் சாத்திதான மனசுக்கு கவலை, கவலை இல்லாம வைக்குமே, என்னை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும். இந்த கூட பிறந்ததோல் பொறாம பண்றேன், அவன் நல்லா இருக்க கூடாது, ஏன் நல்லா இருக்க கூடாது, அவன் அப்படி இருக்க கூடாது. நல்லா இருக்கிறத நல்லா பாராட்டுங்க, நல்லா இருக்க சொல்லி நினைங்க, நல்லா ஈக்கணும் எல்லாரும். இந்த மாதிரி மைண்ட பாசிட்டிவ் எனர்ஜியோட நாங்க வச்சோம்னா பொறாம என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லாம வந்து. நான் 2 விஷயத்துல பொறாமப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரில 73வது செய்தியில, யாருக்கெல்லாம் கல்வியை கொடுத்து அந்த கல்வியை இரவும் பகலும் அல்லாஹ் மார்க்கத்துக்காக செலவழிக்கிறானோ அவனை பார்த்து இவனை விட நான் செய்யணும் என்று பொறாமப்படலாம். யாருக்கு ஒரு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அந்த செல்வத்தை அல்லாஹ்ட பாதையில இரவு பகலும் அவர் பாடுபட்டு உழைத்தார் என்றால் நானும் பொறாமப்படலாம். எனக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்துல நான் இவரை விட என்ன செய்வேன், செலவழிப்பேன். இதுல நல்லது ஏற்படும். இந்த கெட்ட பொறாமையில நல்ல பொறாமை அது மாறுது, நலவு நடக்குது. பொறாமை என்பது கெட்டது, இது நலவாக மாறுகிறது. எனவே இது போன்ற பொறாமைகள் விதிவிலக்காக இந்த 2க்கு மட்டும் சொல்ல அனுமதிச்சாங்க. மற்ற பொறாமைகள் தீங்குதான், அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லணும். இதுதான் சூரத்துல் ஃபலக்குடைய விளக்கம். இப்ப சூரத்துல் ஃபலக் ஓதும் போது இதெல்லாம் மனசுக்கு வருமா, ஞாபகத்துல நிக்குமா, அர்த்தத்தோட ஓதுவீங்களா? ஓதினால் குர்ஆன் உங்களுக்கு நல்லா விளங்கிச்சு அர்த்தம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.